ஓகே, மாரியன் கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ. ஓகே, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிப்போம். பாருங்க வர வரைக்கும் உங்களுக்கு என்ன பெருசா அப்டேட் வந்துச்சுன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை லீவுனால பெருசா அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணல. ஏதோ நமக்கு தோற்றத்தை வரைக்கும் சொல்லுவோம். இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிறதுல இந்த வீடியோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. 10 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ சொல்லியிருந்தாங்க. அதுல அந்த டீம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அதுல புது டீம்ஸும் பராசக்தியில புது டீம்ஸும் ஆட் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத பேசுவோம். அப்புறம் இந்த ஜனநாயகன் ஒரு வழியா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்கெங்க எப்படி எப்படி ஆரம்பிக்குங்கிறது ஒரு ஓவரலா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. கேரளா 4 மணி, கர்நாடகா 6 மணி, ஓவர்சீஸ்ல 8 மணி தான் இது வரைக்கும் அது மாறல. தமிழ்நாட்டில் 9 மணி. அந்த ஓவர்சீஸ் டைமிங் மட்டும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல டைமிங் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்நாடகாவில் 6 மணிக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேரளா 4 மணி ஷோ கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாலும் அது நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா கர்நாடகா 6 மணி ஷோங்கிறது கன்ஃபார்ம். அப்புறம் அந்த மலையாள படம் ஒண்ணு அது ரெடின்னு ஒரு படம். அதுல பேசி ஜோசப்போட கேரக்டர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. சாம் குட்டி லைக் சாம்பாய் அப்படிங்கிற கேரக்டர் புக் ஒன்று பண்ணாங்க. அவரு முக்கிய வித்தியாசமா இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் எல்லாமே. மார்க் டீம்ல இருந்து தேங்க்ஸ் நோட் வீடியோ வந்து ப்ரொடியூசரே விட்டுருந்தாரு. அது தமிழ்ல வந்து 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்புறம் சுந்தர்சியோட நெக்ஸ்ட் அது நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு இந்த பசில் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கண்டுபிடிச்சிங்கப்பா என்னென்ன வேர்ட்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டாங்க. நமக்கு அதில் தெரிஞ்ச ஆக்ஷன் ட்ராமா ஹிப்ஹாப் தமிழா சுந்தர்சி காமெடி பிளாக் பஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா ஹீரோ நேம் அதுல இல்ல. டாக்ஸிக் அப்படிங்கிற படத்துல இருந்து பூமா குரோசியோட கேரக்டர் ப்ரொபோஸ் கொடுத்துருந்தாங்க. எலிசபெத் அப்படிங்கிற கேரக்டர், அதுக்கு அந்த கேரக்டர் ப்ரொபோஸ் கொடுத்துருந்தாங்க. அதே கேஜிஎஃப் மாதிரியே இவங்களும் பிளாக்காவே விடுறாங்க. எல்லாமே பிளாக், கார் பிளாக், பொண்ணு பிளாக், ஃபர்ஸ்ட் பிளாக், முன்னாடி எல்லாமே பிளாக் அப்படின்னு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது பெருசா அப்டேட் வந்துச்சா? சுதாகங்கிற பேட்டி வந்துருந்துச்சு. அதுல ரஜினி வச்சு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது லவ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுவும் முதல் மரியாதை மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. நடக்குமா இல்லைங்கெல்லாம் தெரியல. அவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க பேட்டிங்களா, அவ்வளவுதான். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சுப்போம். அப்டேட் மிஸ் ஆகலையா? சொல்லுங்க ஸ்ரீ ப்ரோ, சொல்லுங்க. அப்டேட்லாம் கரெக்டா இருக்கா? நான் மிஸ் ஆயிடுச்சா? ஏதாவது சொல்லுங்க. இல்ல தளபதி ஸ்பீச் நேற்று கேட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது கேட்டாச்சு. அது நம்ம விட்டு விட்டு கிளிப்பிங்ஸா தான் கேட்டிருக்கோம். இதுவா எப்படி சொல்றது, ஃபுல் ஆடியோவா வீடியோவா எங்கேயும் வரல. நான் பார்க்கல. அது மற்ற ஃபேன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி விட்டு இருந்தது தானே அதெல்லாம். மற்றபடி ஃபுல் இது கேட்கல. சரி, அதுக்கு நடுவில் நம்ம ட்ரிவியா சொல்லிடுவோம். இன்னைக்கான ட்ரிவியா வந்து பாத்தீங்கன்னா முழு ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாரா இருந்தும் ரிலீஸே ஆகாத படங்கள். அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்லியிருந்தோம். அதாவது திருவண்ணாச்சிரம் பாட்டிலாம் இதெல்லாம் ரிலீஸ் ஆனா பரவாயில்லன்னு சொல்லியிருப்போம். அதுல ஒண்ணு இந்த ரசிகர்கள் அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா ரசிகர்களும் மறந்து என் படத்தை எடுத்தவங்களே மறந்து போன லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரிவியால சொல்லியிருந்த லிஸ்ட். விவேக் நடிச்சு சொல்லி அடிப்பேன் படம். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த திருடா தட்டி ஹீரோயின் சாயா சிங் தான் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. திருச்சியில முழு ஷூட்டிங் நடந்துச்சு. முழு படமே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சும் படம் ரிலீஸ் ஆகல. ஜிவி பிரகாஷ் அடங்காதே ஒவ்வொரு தடவையும் டேட் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ரிலீஸ் ஆனதே இல்லை. துருவ சித்திரம் பாட்டு எல்லாம் அந்த கதை தான். இதுல அரவிந்த் சாமிக்கு 4 படத்துக்கு மேல இருக்கும். அரவிந்த் சாமியோட வணங்காமுடி, கள்ளப்பாட்டு, சதுரங்க வேட்டை 2, நரகாசுரன், அப்புறம் எஜேஸ்வரியா படம் இரவா காலம், அப்புறம் ஆலம்பனான்னு ஒரு படம். அந்த அயலான் ப்ரொடியூசர் கேஜிஆர் ராஜேஷ் அவர் தான் அந்த படத்தை அயலானுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டியது. டேட்லாம் போட்டாலும் ரிலீஸ் ஆகல. இடம்பொருள் ஏவல் உங்களுக்கே தெரியும் என்ன கதைன்னு. பாரிஸ் பரிசு ஒரு படம், அந்த கார்த்தி அகர்வால் படம். பிரபுதேவா நடிச்ச யங்மங் சங், சந்தானம் நடிச்ச சர்வர் சுந்தரம், அருண்விஜயோட நிறைய படங்கள் சொல்ல போனா பார்டர், வாஸ், டீல், அக்னி சிறகுகள், ஒரு விஷ்ணு விஷால் படம், ஜெகஜால கில்லாடி, திரிஷாவோட கர்ஜனை, சி எஸ் சமுதனோட 2வது படம், நவீனோட அலாவுதீன் அற்புத கேமரா, காந்தி டாக்ஸ், சிப்பாய், அதோ அந்த பறவை போல, 100 கோடி வானவில் சசி படம், அப்புறம் சசிகுமார் படம் நானா, பிசாசு 2, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வரல. இதே மாதிரி என்னன்னா 2002 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2001 எடுத்து முடிச்சு 2002 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அகத்தியன் படம் வந்து காதல் சாம்ராஜ்யம். அதுல பாட்டுலாம் கூட விட்டுருந்தாங்க. படம் ரிலீஸ் சமயத்துல ரிலீஸ் ஆகாம போச்சு. இப்போ வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. இந்த மாதிரி பல படங்கள் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு ரிவியூல சொல்லியிருந்தோம். ரிவியாவும் ஓவர், அப்டேட்டும் ஓவர். ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க. ரிவியால உங்களுக்கு ஏதாவது படங்கள் அது மாதிரி மிஸ் ஆயிருந்த படம் லிஸ்ட் இருந்தா சொல்லுங்க. இல்ல சொன்ன லிஸ்ட்ல ஏதாவது படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும்னு ஆசை இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு பார்டர் படம் ரிலீஸ் ஆகணும்னு ஆசை ப்ரோ. அருண் விஜயோட அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அடுத்து எனக்கு பார்ட்டி, துருவ நட்சத்திரம் 2 போதும்.
எனக்கு பார்ட்டி, துருவ நட்சத்திரம், வாடேல் இந்த 3 படத்து மேலதான் எனக்கு ஆசை. வாடிலும் சொல்ல சர்வர் மாட்டேன் bro. சுத்தரம் bro. நிறைய வாடேல் டீசர் துப்பாக்கி டைம்ல விட்டுருக்காங்க இருந்து இருக்குல்ல யூடியூப்ல, ப்ரோ. ஓரளவுக்கு இருக்கும். அஜித் பல்தான் நீங்க பேசுறது சுத்தமா இல்ல கேட்கல. வாடியில் வந்து துப்பாக்கி டைம்ல இருந்து இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் டீலுங்கிறத வாடியில் எல்லாம் டைட்டில் மாத்தினாங்க. ஆமா, அது ரொம்ப நல்ல படம். எனக்கு ட்ரைலர் நல்லா இருக்கும். ஒரு அந்த ரத்ன சிவா படத்தை மத்த 2 படங்களும் எனக்கு பிடிக்குங்கிறனாலே இந்த படத்துக்கு மேலேயும் ஒரு ஆர்வம். ஆனா என்ன பண்றது, ரிலீஸ் ஆகாது போல இருக்கு. எனக்கு அது ஒரு ஆசை, வாடியில் ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இல்லைன்னா இந்த பாதி ஷூட்டிங் மட்டும் முடிஞ்ச படம் ஒண்ணு இருக்குல்ல, மன்னவன் வந்தான் அடி. சந்தானம் அது செல்வராமன் அப்படியே முழு படம். ஷூட்டிங் முடிச்சு சந்தான படம் செல்வராமா அதையாச்சும் எடுத்து விட்டாங்கன்னா பரவாயில்லன்னு ஒரு ஆசை. இதெல்லாம் முழு ஷூட்டிங் முடிஞ்ச படம் லிஸ்ட். ப்ரோ அது அப்படி இந்த பார்த்தா செட் என்னுடைய பேக்கப் ஒரே அந்த மாதிரி ஆசை படம். பல்ராம் நாயுடுக்கு ஒரு இது பண்ணாங்களா, அதுதான். அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு அது ஒரு ஆசைன்னா நம்ம மன்னவன் வந்தாரு எப்படியோ செல்வராகவன் டைரக்ஷன் சந்தானத்தை அதை பார்த்துடணும். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு 2 படம் இருக்கு. ஒன்று வந்து இரவா காலம், இன்னொன்று வந்து நரகாசுரன். இரவா காலம் எனக்குமே வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஆனா இந்த நரகாசுரன், இந்த கார்த்திகேயனோட அடுத்தடுத்த படங்கள் பார்த்து பார்த்து போயிடுச்சு எனக்கு சுத்தமா. ஆனால் அந்த டைமில் கம்மிட் ஆகாமல் ஒரு செகண்ட் படம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுவும் ட்ரெய்லரோ டீசர் ஒன்று விட்டாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அந்த டைமே எதிர்பார்த்தேன். ஏங்க அதே மாதிரி இந்த படம், ஐயோ டக்குன்னு பேர் மறந்துட்டேனே ப்ரோ. அந்த ஹெய்ஸ்ட் மூவி அந்த பார்ட் 2 ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல விட்டாங்கல்ல, தர்புகா சேவாலாம் நடிச்சிருப்பாங்கல்ல. அதுவா ஷூட்டிங்கே போகலையே, அப்படியா? கொஞ்சம் தூரம் போய் பிரகாஷ் நிப்பாட்டிட்டாங்களே ப்ரோ, அந்த படம். இரவா காலம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுல இல்லை? அது அதெல்லாம் முடிஞ்சு, மத்த 4 லிஸ்ட்ல போட்டிருக்க எல்லா படமும் முழுசா முடிஞ்சிருச்சு. நரகாசுரனும் முடிஞ்சிச்சு. நரகாசுரன் எத்தனை தடவை ரிலீஸ் டேட் போட்டு தள்ளி ஓகே ஓகே. போட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த பார்ட்டி படம் ரிலீஸ் பண்றாங்கன்னு ஒரு டாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு நடுவுல, அது என்ன ஆகுமா இல்ல? ஆமா, இப்ப வெங்கட் பிரபு சொன்னாரு, வெங்கட் பிரபு இந்த பிப்ரவரி 26 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ப்ரோ அப்புறமா இன்னைக்கு துரந்தர் பார்த்தேன். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு ஃப்ளோவாக போன மாதிரி இருந்தது. 3.5 hours போன மாதிரியே தெரில. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். சூப்பர், நீங்களும் பார்த்துட்டீங்க, நீங்களும் ஆமாம், பார்த்துட்டீங்க. தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. பரணி ப்ரோ வரலையா ப்ரோ? தெரியல, மறந்துட்டாரு போகுது. ஸ்பேஸ் டைம் இப்பெல்லாம் வந்து மறந்துடுறாரு. ஒரு நாள் தூங்கிட்டேன்னு சொன்னாரு. சீரியஸா ஒரு நாள் தூங்கிட்டு அப்படி அது மாதிரி இப்ப மறந்துட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த குரூப் கால் பண்ணிட்டு இருந்தாங்க 8:25 போல. நான் அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், வேற வேலை இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு ஸ்பேஸ் வரேன்ட்டு. இன்னமும் கால் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியில எல்லாம் பேசியிருந்தாங்களா, அது வந்து ரீசெண்டா எடுத்ததா இல்ல முன்னாடியே எடுத்து வச்சதா ப்ரோ? சிவகார்த்திகேயன் பயங்கரமா இருந்தது. இல்ல, இது வந்து இந்த வள்ளுவர் கோட்டம்ல பிளே பண்ணதுதான் இது. இல்ல நான் நடுவில் எல்லா ஆர்டிஸ்ட் டைரக்டர் எல்லாம் பேசுறாங்களே, அது சொல்றேன். அது இப்ப எடுத்தாங்களா இல்ல முன்னாடியே எடுத்து வச்சிட்டாங்க? முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் பயங்கர யங்கா இருக்காரு இப்போ. ரீசெண்ட் டைம்ல லுக் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுல பயங்கரமா இருந்தது. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது தான், அதான் ரெடி பண்ணிருப்பாங்க. குவாலிட்டியா, மேக்கிங் குவாலிட்டி அந்த இதுல பார்க்கும்போது செம பயங்கரமா இருக்கு. ரவிமோகனோடதெல்லாம் செமையா இருக்கு. எனக்கு என்னமோ மத்த 2 பேரை தாண்டி அவருதான் மொத்த பேரையும் தட்டிட்டு போவாருன்னு தோணும். எனக்கு அதான் கேமரா ஒர்க்லாம் பயங்கரமா இருக்கு, கிராண்டியரா இருக்கு. பார்ப்போம் படைய பொருள். ட்ரெய்லர் ஒன்று விட்டாங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்கிங்க்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சரி சொல்லு, ஏன்னா அமைதி கேப் இன்னைக்கு நிறைய வருது போல இருக்கு. ப்ரோ பேசுறது கேக்குதா? ஞாயிற்றுக்கிழமை டயர்டா? கேக்குது சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த சூர்யா 46 அந்த நியூ இயருக்கு வரது மாதிரி ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அது கன்ஃபார்மா இல்ல இன்னும் அது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு? இல்ல சூர்யா 46 அப்டேட் வருது. சூர்யா 46 அப்டேட் வருது, இந்த நியூ இயருக்கு வருது. ஓகே ப்ரோ, அதுக்கு தான் கேட்குறேன்.
பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு அது வரும், ரூமர் காலையில தான் சுத்திட்டு வரும். இருக்கு, அதையும் கிளாரிஃபை பண்ணிருங்க. மறுபடியும் பிப்ரவரின்னு சொல்றாங்க, உண்மையா? எது கருப்பா? ஆமா. கருப்பை பத்தி யோசிக்காதீங்க. யோசிச்சாலுமே எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி என்ன யோசிச்சுக்குவேன். வெறும் என்ன டேட் வேணா எடுத்துங்க, எப்படி பார்த்தாலும் 40 நாளுக்குள்ளதான் இருக்கு. 40 நாள் ஒரு படம் மினிமம் 50 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் போடணும். இல்ல அஜித் படங்கள் 45 நாள், அவங்க அஜித் படம் நார்மலா பாத்தீங்கன்னா 45 நாள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிக்குது, அப்டேட் பண்றது, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அது மாதிரியாச்சும் பேசிக்காச்சும் பண்ணணும். இது 2 மாசம் வச்சுக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதே நான் சொல்றேன், அது ஒருவேளை பிப்ரவரி ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க நான் சொல்றேன் எந்த தேதியோட ரிலீஸ் பண்ணுங்க, அதை முன்கூட்டி அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. சரி, சொல்லுங்க, இந்த பாத்துப்போம். ஜோக் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் விடுவாங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரியுமா? அதை வச்சு என்னதான் நாளைக்கு 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 ராவணன் அந்த சிங்கிள் வரும்னு நினைக்கிறேன், ப்ரோமோ. நானா அப்படியே லைனா ஒவ்வொன்றா வரும். எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரோ பிப்ரவரி யூத் சொன்னாங்களா பாஸ் கருப்பு, மொத்தமா வருவாங்கன்னு தெரியல. அது பிப்ரவரி 27 அந்த டைம்ல வரலாம், மேபி கடைசி பிப்ரவரின்னு சொல்லிட்டு அந்த time. பிப்ரவரி 30ன்னு சொல்லுங்க ஒரே அடியா. எனக்கும் கருப்பு எப்படியும் உங்க ஃபெஸ்டிவல் டேட்டு லாக் பண்ண போறதில்ல. அது என்ன நீ நினைச்சாலும் உனக்கு அமையாதுன்ற மாதிரி மேல அவங்க வர்றதுக்கு தடையா இருக்க வேணாம். இப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிலீஸ் பண்றது பெட்ரு. எனக்கு இந்த 46ஓட கதையெல்லாம் கேட்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஷியூர் ஷாட்டா ஏதாவது நடக்கும்னு தோணும். ஸோ அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாம இல்ல இது இல்ல முன்னாடி இல்ல இல்ல ஏதாவது அது டேட் ஒரிஜினல் பண்ணி. கிடையாது ப்ரோ. இல்ல அது 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 அப்படியே அப்படியே பிலீவ் பண்ண வேணாம். அந்த ஆளு அந்த ஊரு எங்க பச்சையா இருக்கால கேஜி நான் தெலுங்கு வருஷன் சொதப்பிட்டாரு. அது அது அவர் சொல்றது மெயின் இதுவும் கிடையாது, அது ஃபேமிலி என்டர்டெய்னர், அதுல சில இது இப்படி இருக்கும், அவ்வளவுதான். எங்க சைட்ல ஒருத்தர் அங்க உள்ள இருந்த டீம் ஒருத்தர் அதை கிளாரிஃபை பண்ணி போட்டிருந்தாரு, ஆனா பெருசா ரீச் ஆகல. ஆனா டைரக்டருமே ஒரு ரவுண்ட் டேபிள்ல சொல்லியிருக்கால ப்ரோ, ஒரு அனில் கபூர் போட பழசு ஒன்று இருக்கு, அந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. லம்ஹே. இல்ல ப்ரோ, அது சொல்லியிருக்காரு ப்ரோ, ஆனா அதே பண்ண போறதா சொல்ல அவர் என்ன சொன்னார் டேரக்டர் போன மாசம் கொடுத்த இன்டர்வியூல, இது பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிதான் அவர் அவர் நீங்க பாத்தீங்கன்னா டேரக்டர் எப்ப அதான் சொல்லுவாரு. இவன் இந்த தெலுங்கு பச்சை என்ன பண்ணிட்டாரு, இன்னும் கொஞ்சம் அப்படியே கேரியவே ஆயிட்டு ஓகே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டு போயிட்டாரு. தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா தெரியல, ஆனா அது மெயின் கிடையாது. ஸோ அந்த கான்ட்ரவர்சி வர மாதிரிலாம் இல்லை இதுல. ஸோ ஃபேமிலி என்டர்டெய்னர்ல கொஞ்சம் இது ஒரு சின்னதா ஒரு லைன் மாதிரி போகும், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ இல்ல இல்ல அவர் வளர்னதை அவ்வளவு பெரிய ரீச் ஆச்சு, ஆனா ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணது ரீச்சே ஆகல, இங்க கூட ரீச் ஆகல. அதுதான் அப்படிதான் இருக்கு இங்க. எனக்கு பர்சனலா அவர் வளர்னது பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஆர்வம் இப்பதான் அதிகமா இருக்கு. எனக்கும் அதேதான். அந்த படம் என்னமோ கரெக்டா பிரசன்ட் பண்ணிட்டா அது நம்ம நினைக்காத அளவுக்கு அது ஓடும்னு எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா நிறைய பேர் ஆன் தி லைன்ஸ் அப்படிலாமே அப்படிலாம் போட்டிருப்பாங்க, நான் யாரையும் தப்பா சொல்லல. இதுல நிறைய பேர் அந்த படம் இருக்குன்னு நேத்து தான் ப்ரோ தெரிஞ்சிருக்கும், உடனே அந்த மாதிரி இருக்கும். ஆனஸ்ட்லி இதுதான் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, அந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பாதி பேருக்கு அப்படி ஒரு படம் இருக்குன்னு நேத்து தான் தெரிஞ்சிருக்கும். உடனே ஒரு கண்டென்ட் கிடைச்ச உடனே ரொம்ப அது இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ப்ரோ, அந்த லைனே கொஞ்சம் ப்ரோ அந்த லம்ஹே அவங்க சொன்ன லைனா இருந்தா அது கொஞ்சம் ரிஸ்கான லைன் தான், அதுதான் பிரச்சனையே. லம்ஹே நான் டவுன்லோடே போட்டேன், நாளைக்கு பார்க்க போறேன். ஏன்னா அது கொஞ்சம் கேட்டான் வாழ் மாதிரி தான், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்புறம் இது அதான் ப்ரோ நான் இப்ப சொன்னேன், அந்த லைன் மட்டுமே இது கிடையாது, அது பெருசாவும் கிடையாது. இந்த ஆளு கொடுங்க ட்ரெய்லர் எல்லாம் ஒரு அது கிளாரிஃபை ஆயிரும். நான் அது ஓகே ஓகே. இப்ப சொன்னாலும் பிரகாஷ் பெருசா ப்ரோ சொல்லுங்க. ரிஷபா எனக்கு புரியல ப்ரோ, மோகன்லால் இந்த வருஷத்துல 3 பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு, ஆனா இந்த படம் மொத்தமே 80 லட்சம் கூட ஆகலைங்கிறாங்க, 80 கோடி ரூபாய் போட்டு எடுத்து. இவங்க ப்ரொமோஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, எந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் கூட இல்ல. இல்ல 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 நான் நம்ம ஸ்பேஸ்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், நீங்க கேட்டீங்களா ரிலீஸுக்கு முன்னாடி? சுகுமார் படம் உங்களுக்கு இருக்கோம்ல, அதாவது இந்த இது எந்த லாங்குவேஜ் படம்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ஹிந்திக்காரங்க இதை சவுத் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. மலையாளத்துல இது மோகன்லால் அதர் லாங்குவேஜ் மூவின்னு சொல்றாங்க. தமிழ்ல அந்த படத்தை டப் பண்ணவே இல்லை, அப்ப தமிழ் படமும் கிடையாது. இப்ப இது எந்த லாங்குவேஜ் படம்னு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா இது ஒரிஜினலா தெலுங்கு லாங்குவேஜ் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, தெலுங்கு படம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. அதை ஒரு சில இடத்துல இந்த ரொம்ப சினிமா தெரிஞ்சவங்களுக்கு வேணா தெலுங்கு படம் தெரியுமே தவிர, மற்றபடி எல்லாம் பெரும்பாலும் மோகன்லால் படம் மலையாள படம் நினைச்சிட்டாங்க. ஆனா மலையாளத்துல இந்த படத்தை அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க.
மோகன்லால் அவ அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண. அப்ப யாருக்குமே அந்த படம் மலையாள படம் இல்லைன்னு நம்பிக்கை இல்லை. அதர் லாங்குவேஜ் ஃபிலிமா கண்டிப்பா டப்பிங் படம் தான் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தாங்க. டப்பிங் படத்துக்கு என்ன இது பண்ணுவாங்களோ அதான் பண்ணுவாங்க. படத்தோட பட்ஜெட் 80 கோடிக்கு மேலே 100 கோடிக்கு மேலே சொன்னாங்க. ஆனா 88 லட்சம் வேர்ல்டு வைடு முதல் நாள் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பார்த்துரு. எல்லாத்துக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்க கிளியர் பண்ணல. படம் வந்து அந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேர் இருக்க கூட டப்பிங் படம்னா கூட கரெக்டான இது இருக்கும். தமிழ்ல டப் பண்ணவே இல்லை அந்த படம். ஃபர்ஸ்ட்ல டைட்டில் விடும்போது கிறிஸ்டாபன் தமிழ் டைட்டிலாம் விட்டாங்க. அடுத்து தமிழ்ல ரிலீஸே ஆகல. இவ்வளவு குழப்பம் இருக்கக்கூடாது. அது குழப்பம் இருந்தாலே யாருக்கும் செட் ஆகாது. ரெண்டாவது ஒரு படத்தை 5 தடவை டேட் தள்ளி போடக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை தள்ளி போறே தப்பு. 5 தடவை டேட் தள்ளி போட்டா என்ன ஆகுது? அப்படி தள்ளி போடப்பட்ட படம் தானே இது. ப்ராப்பரா டிசம்பர் 20 சொல்லி அதுக்கேற்ற போய் டேட் லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி தான் பரவாயில்ல. அதுக்கு இந்த வாரம் தான் மோகன்லால் ஒரு கமர்ஷியல் பட்ஜெட் படம், கமர்ஷியல் படத்துல வந்து ஃபுல்லா கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போறாரு. பாபா பாவா அது டெலிட் படம். அதுல ஃபுல் கமர்ஷியலா வந்து இறங்கி அடிச்சுட்டு போறாருங்கிறப்ப அடுத்த வாரமே வந்து இதை யார் பாப்பா? ஆனா அந்த ஆக்சுவலி படத்துக்கு மொரட்டு ஓப்பனிங் இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ, பாபா பாக்கு. புரியல. இப்ப இந்த படத்தை எல்லாரும் சொல்றாங்கல்ல, 3 படம் கொடுத்துட்டு வந்தாரு இதுக்கு ஓப்பனிங் இல்லைன்னு. ஆனா அவர் கேமியோ பண்ண அந்த பாபா பாக் வந்து பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. மொரட்டு ஓப்பனிங் என்ன பண்ணும்? இல்ல அதுதாங்க, அது மலையாள படம். மலையாள படங்களும் அவங்க ஸ்டார் ஃபேன்ஸ், அவங்க ரசிகர்கள் ஸ்டேட் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. நீங்க டப்பிங் படம்னு சொல்றது மட்டும் இல்லாம எந்த லாங்குவேஜ் படம்னு தெரியல அவங்களுக்கே. இப்ப மலையாளத்துல அதர் லாங்குவேஜ் பிலிம் தானே மென்ஷன் பண்றாங்க. அதை அவங்களுக்கு இது எந்த லாங்குவேஜ், அதாவது ப்ரொடியூசர் ஹிந்தி, அப்ப ஹிந்தி படம் நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் தெலுங்கு, தெலுங்கு படமா, எல்லா குழப்பமும் இருக்கு. தெலுங்கு படமா, தமிழ் படமா, மலையாள படமா, என்ன லாங்குவேஜ் படம் யாருக்குமே தெரியாத அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. பேனிஞ்சா லெவல் பிரச்சனை ப்ரொமோஷனும் பண்ணல. பேனிஞ்சா படம்னு சொல்றதுக்கு ஆக்சுவலி இது பண்ணது வந்து தரணி மறந்துட்டீங்களா, தூங்கிட்டீங்களா? இல்ல ஆக்சுவலி இந்த மூவி பண்ணதுக்கு வந்து ஒருத்தர் டிபுட்டன்ட்டை வந்து லான்ச் பண்றதுக்காக மோகன்லால் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல பண்ணது. கடைசியில வந்து அது வந்து மோகன்லால் படமே மாறிடுச்சு. ஓகே, அதுதான் இங்க இஷ்யூ. ஆக்சுவலி மோகன்லாலுக்கு இதுக்காக பண்ணல, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு பையனை வந்து லான்ச் பண்றதுக்காக பண்ணது இது. அதுல வந்து இப்ப கடைசி மோகன்லால் படமாவே இதை மாத்திட்டாங்க. அதுதான் ஒரு இஷ்யூவா போச்சு. உண்மை, இது உண்மை. சரி பரணி, ஏன் பரணி என்னாச்சு? இல்ல ஆக்சுவலா இந்த ஜனநாயகன் 9 மணி சொன்னேன் காலையில ஷோ எங்க பாக்குறதுன்னு ஒரு டிஸ்கஷன். அது என்ன வந்துட்டு ஆகல. ஸோ அதனால வந்துட்டு ஒருத்தர் கூட பேசிட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி சொன்னா நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு குரூப் கால் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த குரூப் கால் இன்னும் கண்டினியூ ஆகுது போல இருக்கு நினைச்சேன். டிஸ்கஷன் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு போகுது ஆமா. இன்னமும். ஸோ அதுதான் வந்துட்டு டைமிங், அது ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் தியேட்டரு இது எல்லாமே பார்த்து முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு தான். வேற எதுவும் இல்லை. ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். ஓகே, வேற என்ன சொல்லுங்க? சொல்லுங்க பிரதர். இது பராசக்தி கேஸ் ஓடிக்கிருக்கு, அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் ஆகுமா இல்ல வந்துருமா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லாம படம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது சொல்றோம். ரெண்டாவது இது வந்து இன்னொரு கதை திருட்டு கேஸ்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்கன்னாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரிஜினல் சம்பவத்துக்கு கதை திருட்டு கேஸ் போட முடியாது. எப்படி பார்த்தாலும் கஷ்டம் தான் அது. ஏன்னா நீங்க கேட்டு மற்ற படத்துக்குனாச்சும் இதை போட்டு அது ஒரு இஷ்யூ சொல்லி நிக்கலாம். அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நிக்கலாம். இது ஒரிஜினலுக்கு நிஜ கதையை பேஸ் பண்ணி நீங்க எத்தனை கதை வேணா எடுக்கலாம். ஒரு கதையை தழுவி எல்லாம் பேஸ் லைன் ஒன்னா தான் இருக்கும். அது வந்து யாருக்கும் ஒன்றும் சொல்லவே முடியாது, யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வேணா கதை எடுக்கலாம். இது வந்து அது கோர்ட்ல இந்த கேஸ் நிற்காது. ஆக்சுவலி கேஸ் போட்டிருக்கிறது வந்து அந்த சர்க்காருக்கு ஒருத்தர் கேஸ் போட்டு கடைசியில அவர் வின் பண்ணார்ல, அவர் தான் திருப்பி இதுக்கும் கேஸ் போட்டிருக்காரா. பாப்போம் பாருங்க, இது எதுவுமே நிக்காது பாருங்க. ப்ரோ அதே மாதிரி வாத்தியாரும் 1ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிக்கிறாங்க. எந்த 1ஆம் தேதி? எல்லா மாசமும் 1ஆம் தேதி இருக்கு, எல்லா வருஷமும் 1ஆம் தேதி இருக்கு. எந்த 1ஆம் தேதி? ஜனவரி 1 ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 1க்கு நேற்று நாள் இருக்கு. இருங்க ஜனவரி 1க்கு நேற்று நாள் இருக்கு. ஆனா எந்த அப்டேட்டும் வரல, அதான் கேக்குறேன். இல்லைங்க, நீங்க 365 நாள் டைம் இருந்தாலுமே சூரியகிரியின் வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்க நடுவுல 2 நாள் டைம் வச்சுட்டு பண்ணுங்கன்னா அவங்க பண்ணுவாங்களா? அந்த சீமான் டெம்ப்ளேட் வரும்ல, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. அதேதான். எனக்கு தெரிஞ்ச அந்த துருவ நட்சத்திரம் அந்த ஜோனுக்குள்ள போயிடும் நினைக்கிறேன் இது மேபி.
ஆல்ரெடி போயிருச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் ரிலீஸ் ஆகாது. இன்னைக்கு லிஸ்ட்ல நம்ம போட்டோம்ல, ட்ரிவியா லிஸ்ட்ல, அது மாதிரி அடுத்த வருஷம் போடும்போது ரீஷேர் பண்ணுவோம்ல, அப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா வாவாதியா சேர்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ட்ரெண்ட்ஸ்வுட் இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாரு, அதாவது ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ் வந்து நம்ம நார்மலா இருக்கிறதோடவே அதிகமா இருக்கு. உண்மையா? உண்மை. அது இந்த படம் லாஸ்ட் படம் சொல்லிட்டு எக்கச்சக்கமா டிக்கெட் வைக்க போறாங்க, எல்லா ஊர்லயும் வைக்க போறாங்க. அபிஷியலாவே அவங்க வந்து பிளான் பண்ணி எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா முக்கியமான சென்டர் போறாங்க. 1000, 800, 1000, 800, 2000, 1500 இப்படிதான் வைக்க ஃபர்ஸ்ட் டே போறாங்க. ப்ரோ, இது ஷோ 9 AM மட்டுமா இல்ல ஷோக்கு எல்லா மட்டுமா, எல்லா ஷோக்குமே? ஷோக்குமா? முத நாள் பூரா எல்லா சவுக்கும். எப்பவுமே நம்ம பாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, உதாரணமா இன்னைக்கு வந்து வெங்காயம், முட்டை இந்த ரேட்ல ஏறுதுன்னு வச்சுக்கீங்களேன். 7 ரூபால இருந்து 8 ரூபா ஏறுதுன்னா, அடுத்தது 8 ரூபால இருந்து 7 ரூபா இருந்தாலும் அந்த 8 ரூபா ரேட்லயே கொஞ்ச நாளைக்கு விற்பாங்க நம்ம மக்கள். அதே மாதிரி முதல் ஷோ மட்டும் அப்படியே பழக்கப்படுத்தி அப்படியே முதல் நாள் அப்படியே முதல் வீக்கெண்டே அப்படியே பழக்கப்படுத்திடுவாங்க. திருச்சியில் இப்படிதான் பண்ணாங்க. 130 ரூபா டிக்கெட் 170, 190, 200 விட்டாங்க. இந்த முதல் ஒரு நாள் 2 படத்துக்கு, ஒரு படத்துக்கு ஒரு நாள் ஒரு ஷோ மட்டும் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் பண்ணேன். இப்போ முதல் வீக்கெண்ட் பூரா என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளி ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நைட் ஷோ வரைக்கும் 190, 190 போட்டுறாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் திரும்ப 150 வராங்க. அது பழக்கப்படுத்திடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. இது மாதிரி இந்த படத்துக்கு பழக்கப்படுத்தி அப்படியே ஒவ்வொரு படமா பழக்கம் பண்ணிடுறாங்க. முதல் ஷோன்னு சொல்லி அப்புறம் முதல் நாள் சொல்லி 3 நாள் 4 நாள் அப்படி பழக்கப்படுத்திடுவாங்க. பட் இது டிஸ்அட்வான்டேஜா போயிடாதா ப்ரோ? ஏன்னா ஒரு நாள் ஒரு அதுனா பரவாயில்ல, நீங்க ஒரு 3 நாள் 4 நாள் தான். அது விஜய் ஃபேன்ஸ் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பார்க்க ரெடியா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆகாது. இதே நீங்க மத்த நடிகர் படத்துக்கு இல்ல வந்து ஸ்டார் வேல்யூ இல்லாத நடிகர் படத்துக்குன்னா கஷ்டம். ஃபேன்ஸ் எப்படினாலும் பார்க்க தானே போறாங்க. நீங்க 10,000 சொன்னாலும் முதல் ஷோ பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இப்ப அஜித் பல்தான் இருக்கிறாரு, 4 மணி ஷோ வாங்க கேரளா, உங்களுக்கு டிக்கெட் 10,000 டிக்கெட் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் போக மாட்டேன்னு சொல்லுவாரா? டிக்கெட் கிடைக்குதான்னு பாப்பாரு, கிடைக்கலன்னா போயிடுவார்ல. மேக்ஸிமம் எவ்வளவு ஆனா வரைக்கும் பட் bro போகும் டிஎன்ல first day மேக்ஸிமம் ticket 190 rate? தானே சேல் பண்ண முடியும், அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீங்க அபிஷியலா 190 தான் பேக் பண்ண முடியும். இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ற சொல்லி நீங்க கவுண்டர்ல கொடுக்காம இப்படிதான் விற்பாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் கிளப் மூலமா விற்பாங்க. என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் கொடுப்பாங்க சொல்லிட்டாங்க. அதான் டிஎன்ல என்னமோ பண்ணிட்டு போயிட்டு நான் காக்கும் கடவுள் ஊருக்கு போயிருவேன். பல்தான் உங்களுக்கு என்ன பல்தான் நினைச்சு கேரளா போயிருவீங்க, நாங்களாம் இங்கதான் பல்தான் படம் பார்க்கணும். யூ கோ மேன், ஒய் மீ? நானும் பாருங்க, பிரகாஷ் bro, நாங்க என்ன கேரளா பிரச்சனை பிரகாஷ் செல்கிறோம். bro? ஏன் பண்ணி ப்ரோ, நம்ம கேரளா தேசம் இது வரைக்கும் செல்வோம். பிரச்சனை இல்லையா? நம்ம ஏதோ கேரளா ஏதோ தேசம் அஜித் சும்மா செல்வம்னு bro. ஏதோ சொன்னா அஜித் பால்டன் திடீர்னு இருக்கீங்களே, என்ன? ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் அப்படியே எக்கச்சக்கமா நான் ரேட் விற்பாங்கன்னு ட்ரெண்ட்ஸ்வுட் போட்டிருந்தாரு ப்ரோ, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே பெரிய டிமாண்ட் இருக்கு. நீங்க அதர் ஸ்டேட் விட்டுருங்க, தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய நான் சொல்றது சிங்கிள் ஸ்கிரீன் அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் செம்ம டிமாண்டு. இப்ப வெற்றிலாம் நீங்க சுமார் ப்ரோ ஒரு 5 நிமிஷம் எங்கேயும் போயிடாம பாத்துக்கலாம். வந்து பாத்துங்க போயிடாங்க. நம்ம இந்த வெற்றியில தான் இங்க எடுத்துங்க, உதாரணத்துக்கு வெற்றி, ரோஹிணி அந்த மாதிரி தேட்டர்ல வந்துட்டு காசி அந்த மாதிரி தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க வந்து பார்க்கணும், 9 o'clock பார்க்கணும் அப்படின்னா அந்த ஷோவோட டிக்கெட் பிரைஸ் எங்கேயுமே ஆன்லைன்ல விட மாட்டாங்க. ஆன்லைன்ல டிக்கெட் ஓப்பனே ஆகாது ஃபர்ஸ்ட் அந்த ஷோக்கு. அதுக்கான பிரைஸ்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அது டிபெண்ட்ஸ், அது வந்து ஒரு தேட்டர் ஒரு ரேட்ல வைப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால அவங்க சொல்ற ரேட் யார் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. சும்மா ப்ரோ, சாரி அவுட் ஆஃப் டாபிக். நீங்க கருப்பு ரிலேட்டடா லைனா அப்டேட் கொடுத்துட்டு இருந்தீங்களா? இப்ப லேட்டஸ்டா ஏதாவது வச்சிருக்கீங்களா? எதுவும் இல்ல அப்டேட், அதனால கொடுக்கறதுக்கு எதுவும் இப்போதைக்கு எதுவும் அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வராது. எல்லாம் பொங்கல் கழிச்சு மேபி வந்தா வரலாம். ஓகே ஓகே. சுகுமார் ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா அப்படி இருக்குமா? பிரகாஷ் ப்ரோ ஃபுல்லாலாம் இருக்காது ப்ரோ, ஃபுல்லாலாம் ரொம்ப டவுட் தான். ஃபுல்லாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2 ஷோ ஒரு மதியத்துக்கு மேல கொஞ்சம் இதுவாயிடும். ஆனா இப்ப இருக்கிற டிமாண்ட் படி பார்த்தா ஃபுல் டே கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில தேட்டர்கள் மட்டும், அதாவது மெயின்ஸ் பெரிய பெரிய அந்த வெற்றி, ரோகிணி அந்த மாதிரி, இப்ப ராக்கி அந்த மாதிரி ஒரு சில ஜிகே சினிமாஸ் அந்த மாதிரி சில தேட்டர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இது பண்ண மாட்டாங்க மேபி. ஆனா ஷுவர் ஷாட்டா வந்து 9 AM ஷோ வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல ஓபன் ஆகாது. அதுக்கான பிரைஸ்ல அதிகமா இருக்கும். கேள்விப்பட்ட வெற்றிலேயே ரொம்ப அதிகமான பிரைஸ் தான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் மட்டும் பாப்கார்ன் காம்போவோட 450 ரூபா 500 ரூபான்னு அபிஷியலா புக் மை ஷோல விடுவாரு. ரோஹிணியா ப்ரோ? அதான் மறுபடியும் சொல்ல வந்துட்டாரு. சுகுமார் ப்ரோ, ஆனா டயர் 2 சிட்டிஸ் பிசி தியேட்டர்ல எல்லாம் அந்த 12:30 ஷோல இருந்து நார்மலா அந்த 190 இல்ல 250 அந்த ரேஞ்சில தான் இருக்கும்.
இல்ல பை டிஃபால்ட்டா நீங்க சொல்ற மாதிரி வெற்றி ரோஹினி எல்லாம் டிஃபால்ட்டாவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் ரிலீஸே பண்ண மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட் 2 அங்க பண்ண ஷோவுமே வராது. மாட்டாங்க அங்க பண்ண மாட்டாங்க, அதான் சொல்றேன். இல்ல சும்மா ப்ரோ, இப்ப டயர் 2 சிட்டிஸ்ல அது மாறும்ல மத்த ஷோஸ் 12:30ல இருந்து நார்மலா அந்த 190 200 மாறும் அதான் சொல்றேன். ஒரு ஏரியாக்கு ஏத்த மாதிரி தான், ஏரியாக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மாறும். இப்போ ஒரு சில இடத்துலலாம் வந்து 3 மணி ஷோல இருந்து வந்துட்டு நார்மல் ரேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சில டைம்ல, அதாவது இந்த வாட்டி டிமாண்ட் அதிகமா இருக்குன்றனால ஒரு ஒரு நாள் ஃபுல்லாவே வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மின்ற அதான். பட் ஆனா நேம் சேக்கு பண்ணி ஆகணும் அவங்க, எதனா ஒரு இது மதியம் ஒரு 3 மணி ஷோல இருந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. எப்ப ப்ரோ புக்கிங்ஸ் ஓபன் ஆகும்? சாட்டர்டே சண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேவா? நியூ அடுத்த இயர்க்கு வாரமா? அப்புறம் தான் நியூ இயர்க்கு அதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் எனக்கு தான். தெரிஞ்சு அதுதான் வர்ற சாட்டர்டே சண்டேவே நியூ இயர் கழிச்சு தான் பரணி ப்ரோ வருது. ஆமா அடுத்த வாரம் இல்ல, இல்ல. வந்துடும். சாட்டர்டே சண்டே அதான் ஜான் 4 ஜான் 3 இல்ல ஜான் 4 ஓப்பன் ஆயிரும். பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொங்கல் வந்துட்டு இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பராசக்தி, அதுவுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு படமா வந்திருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதுவுமே சூப்பரான ஒரு இதுல இருக்கும். பயங்கரமான சிம்பிள். சுதா கொங்கராவோட படங்கள், முன்னாடி படங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகே. அஜித் பல்தான் நான் வந்துட்டு ஜனநாயகன் கேரளா தான் போலான்னு பிளான் பண்ணேன். பட் சில பல காரணங்கள்னால பெங்களூர் போறேன். சரி, ஓகே. ஜனநாயகன் டிக்கெட் பார்த்து யாரும் ஷாக் ஆக வேணாம். ஒன் லாஸ்ட் டைம் எல்லாம் போய் படம் பார்த்துட்டு வாங்க. இப்போதைக்கு பெங்களூர்ல 6 AM ஷோ இப்போதைக்கு ஒன் லாஸ்ட் டைம் சொல்லு பரணி. இப்போதைக்குன்னு அவரே சொல்லிட்டாரு மேடையில். என்னன்னா இப்போதைக்கு ஒன் லாஸ்ட் டைம் சொல்லணும், இப்போதைக்கு ஒன் லாஸ்ட் டைம் சொல்லணும். சேஃபா போயிட்டு வாங்கணும் சொல்லுங்க பரணி. இல்ல பரணி, திரும்பி வந்தா வேணாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு இல்ல பரணி. வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் நீ வந்து ஒன் லாஸ்ட் டைம் சொல்லி கஷ்டப்படுத்துன்னு இல்ல, அப்படி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு வரும்போது நீங்க தான் டிசப்பாயிண்ட் ஆவீங்கன்னு சொல்றேன். இல்ல, நேத்து அவரு ஸ்பீச் சுகுமார் ப்ரோ ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த ஸ்பேஸ் அப்பதான் நான் ஒரு 2 மாசம் ஜாயின் பண்ணேன். நானே இதைதான் சொன்னேன். ஐயா அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர் வரமாட்டாரு, அவர் தான் சொல்லிட்டாருல. நீங்க அவர் வரும்போது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். ஒன் லாஸ்ட் டைம்னு கேவியன் அவன் படம் நல்லா வசூல் பண்ணுன்றதுக்காக அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஒன் லாஸ்ட் டைம் அவங்க ஒரு வீடியோ போட்டாங்களா ஃபர்ஸ்ட். அப்ப நான் இதே பாயிண்ட் தான் சொன்னேன். இல்லப்பா, இப்போ நான் சொன்னேன் அப்போ. பட் ஆனா நடக்கிற நிலைமை சூழல் எல்லாம் மாறும்ல. சிம்பிளா சொல்ல போனோம்னா அங்க எனக்கு ஓப்பு இருக்கு திரும்பி வருவாரு அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து ஷுவர் ஷாட்டா அவர் வருவாரு அப்படின்றதுலாம் நான் சொல்ல விரும்பல. வந்தா நல்லா இருக்கும். வந்தா திரும்பி வந்து அவர் மாதிரி ஒரு என்டர்டெய்னர் திரும்பி வந்துட்டு சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாருன்னா வேணா நான் சொல்ல போறோம். கமல் போகும்போது கூட அதே கஷ்டம் தான். வந்து ஃபர்ஸ்ட் போறேன்னு சொல்லும் போது என்னடா இவ்வளோ சினிமாக்காக எல்லாமே லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு திடீர்னு போறேன்றாரு. திரும்பி அவர் வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணோம்ல. இப்போ விக்ரம் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்க்ளூடிங் வந்துட்டு இந்தியன் 2க்கும் ஓப்பனிங் இருந்தது. தக் லைஃப்க்குமே இந்தியன் 2 டிசாஸ்டர் ஆனாலுமே தக் லைஃப்க்குமே வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் அவர் மேல இன்னும் வரையுமே அவர் அடுத்த படங்கள் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. திரும்பி வந்தா இப்ப நாசர் நேத்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாருல, அந்த ஸ்பீச் பார்த்திருப்பீங்க. ஸ்பீச் பாத்தீங்களா இல்ல அதை ட்வீட்டா கூட பார்த்திருப்பீங்க. அவர் கேட்டிருக்காருல்ல, இப்போ கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. பண்ணா அவர்லாம் பார்க்காத கிரிட்டிசிசமா? அவன்லாம் ஏகப்பட்டதெல்லாம் பார்த்து தானே வந்திருக்காங்க. அவங்கலாம் சினிமா ஃபீல்ட்ல ஆரம்பத்துல வந்து அவங்களெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபிளாப்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு ஃபிளாப் ஆகும்போது ஹிட் கொடுத்தாலே ஃபிளாப்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அவங்கலாம் இதெல்லாம் பெரிய ஒரு இது. அதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை வருஷம் ஃபீல்டில் 33 வருஷமா லீடா இருந்து ஃபீல்ட்ல நின்று வந்திருக்காரு. அவர் போற ஃபீல்டு வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி சக்சஸ் வந்தது அப்படின்னா மேபி அதுல அவர் கண்டினியூ பண்ணலாம். பட் அவருக்கு நினைக்கிற மாதிரி ஆகலை அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷம் அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட ஏன்னா அவருக்கான மக்கள் கிட்ட அவர் ஃபேஸ் பதியணும். திரும்பி வந்து மக்கள் கிட்ட வந்து அவர் எந்த மீடியம் மூலமா அவரால் வந்துட்டு அப்ரோச் பண்ண முடியும்? அவர்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் மீடியம் சினிமா தான்.
சினிமா மூலமா வந்து அவர் திரும்பி மக்களுக்கு அது அவர் நினைக்கிற மெசேஜஸ், அவர் நினைக்கிற இதுவெல்லாம் சொல்லலாம்ல. அதுதான் அவர் நினைப்பாரு. நான் நினைக்கிறேன். அப்படிதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. சரி. பராசக்தி ஸோ அதனால ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் இது அப்படின்லாம் சொல்லி நீங்களே உங்களை வந்து இது ஒரே ஒரு பண்ணிக்காதீங்க. சினிமா வந்துதான் ஒரு பேச பதிய வைக்கணுமா? ஓகே ப்ரோ. இல்ல அஜித், நீ சிம்பிளா சினிமா வந்துதான் அவர் பதிவு வைக்கணுமா பேச அப்படின்னு நீ பதிய சொல்றல. வைக்கிறது இல்ல பல்தான், கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது இப்போ 5 வருஷம் வந்து அவர் படத்திலேயே நடிக்கலன்னு வச்சுக்க, அந்த 5 வருஷத்துல என்ன வேணா ஆகலாம். ஒரு கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, ஒரு 5 வருஷமா அவர் படம் நடிக்கல, அதுக்கப்புறமா வந்து அவர் திடீர்னு வந்துட்டு பாலிடிக்ஸ்ல திரும்பி ஸ்டேஜ்ல நின்று அதான் கேம்பெயின் போய் இது பண்ணி அதெல்லாம் வந்து இல்ல. அவர் ஒரு டைமே வந்து வெளியே போய் பேசும்போது அது எல்லாமே மாறிடும். சினிமால வந்துட்டு அவர் பேசும்போது அவருக்கான ரீச், அவருக்கான இது எல்லாம் வைடரா இருக்கும். நார்மலா இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஒரு வெளியே போய் அவர் ஒரு ஆன் ஃபீல்ட்ல கேம்பெயின் பண்றதை விட சினிமால பேசும்போது அதுக்கான ரீச் அதிகமா இருக்கும்ல. அது அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. நீ சொல்ற மாதிரி அஜித் நீ சொல்ற மாதிரி வந்து அது மூலமா தான் அவர் ரீச் ஆகணுமா அப்படின்லாம் கேட்டேன்னா, அவருக்கு இப்ப இருக்கிற ஃபேமே சினிமா மூலமா தானே வந்துச்சு. ஆமாண்ணா, அதனாலதான் நான் சொல்றேன் இதுக்கப்புறம் பண்ண மாட்டார். சரி ஓகே, உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருந்தா வாழ்த்துக்கள். இல்லப்பா, நான் கேட்கிற கேள்விக்குமே நீ ஒரு சிம்பிளான ஒரு இது என்னன்னா, ப்ரோ அவர் இன்னும் பண்ண 6 மாட்டாரு தான். மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும், அடுத்த 6 இல்ல மாசத்துல தெரிஞ்சிரும். அவர் பண்ண மாட்டாருன்றது நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்க. ஓகே, அவர் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத நான் சொல்றேன். அவர் பண்ணிவாரு வருவாருங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லல. அவர் நாசர்லாம் இப்ப ரிக்வெஸ்ட் பண்றல, அவர் தான் சீனியர் ஆக்டர் தான். அந்த மாதிரி எவ்வளவு பேர், எவ்வளவு ஃபேன்ஸ், அதர் ஸ்டேட்ல இருக்கிற ஃபேன்ஸ்லாம் இப்ப எங்களுக்குலாம் நாங்கெல்லாம் வந்து நாங்க எப்படி இருந்தாலுமே வேற கண்ட்ரியில இருக்கிற ஃபேன்ஸ், மலேசியா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஆஃப்டர் அந்த ஆடியோ லான்ச், பிஃபோர் ஆடியோ லான்ச் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்கிற இது, அவங்க எல்லாமே கேரளால இருக்கிற கேரளா நேட்டிவிட்டி பீப்புள் எல்லாமே என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு வந்துட்டு அவர் நடிச்சா போதும், அவர் ஸ்கிரீன்ல வந்தா போதும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு அவர் திரும்பி ஸ்கிரீன்ல பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. நான் அதுல வந்து எனக்குமே வந்து அவர் திரும்பி அவர் படம் வந்தா நம்மவும் வந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ விஜய் படம் மாதிரி ஒரு படம் வந்ததுன்னா டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே வந்து ப்ராஃபிட் ஆகுங்க அதுல. நாசர் என்ன ப்ரோ சொன்னாரு? நாசர் என்ன சொன்னார்னா, நீங்க திரும்பி நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்க. பட் இருந்தாலுமே நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், நீங்க திரும்பி வந்து நடிக்க வரணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா கிரிட்டிசிசம் வரும் தான். பட் ஆனா நீங்க அதெல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிடுவீங்க, நீங்க பார்க்காத கிரிட்டிசிசமான்ற மாதிரி பேசியிருந்தார். ஓகே ஓகே. ஆக்சுவலி இது இந்த ஆடியோ லான்ச் ரிலேட்டடா ஒன்று சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி நான் சொல்ல என்ன பண்ண நேற்று இங்க லிங்க் போட்டிருந்தாங்க, ஒரு ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க். அதுக்குள்ள போய் பார்த்தேன், அது நானே போய் அப்படி மூழ்கிட்டேன் அந்த ஆடியோ லான்ச்ல கடைசி கொஞ்ச நேரம். நல்லா இருந்தது. அந்த லைவ் லிங்க் ஒருத்தங்க அங்க மலேசியா அங்க போயிருந்தாங்க, ஒரு ஆடியன்ஸை போட்டிருந்தாங்க. ஃபன்னா இருந்தது அந்த லைவ்லயே பாக்குறது ஆடியோ லான்ச் டிஃப்ரெண்டா. ரொம்ப நேரமா பர்னி ப்ரோ பராசக்தி ஏதோ சொல்ல வராரு. இல்ல ஒரு வாட்டி தான் வந்தேன். பராசக்தி அந்த இது கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் டீசர் மாதிரி ஒரு 30 செகண்ட் வந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீங்க கிராண்டியரா ஜனநாயகன் குவாலிட்டியா நல்லா இருந்துச்சு. இருக்கும் பாருங்க. அன்னைக்கே சொன்னேனே நான், வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி போய் பார்த்துட்டு வந்து அன்னைக்கே சொன்னேனே, சூப்பரா இருந்துச்சு. அது வந்து படமே வந்து அதோட அந்த மாதிரி தான் விஷுவலா ரொம்ப கிராண்டா இருக்கும். படத்தோட பேட்டர்னா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சுதா கங்கோராவோட இதுக்கு முன்னாடி படங்கள் என்ன ஜெயிப்பாங்க, ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப தோக்குற மாதிரி வருவாங்க, தோத்துட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க எப்படின்னா ஜெயிச்சிடணும்னு நம்மளுக்கு தோணும்ல, ஜெயிச்சிட்டா அந்த ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரிதான் இருக்கும் இந்த படமும். பட் ஆனா ஸ்கிரீன் பிளே வேற வேறையா இருக்கும், கதைக்களம் வேறையா இருக்கும். பட் ஆனா வந்து அவங்களோட அந்த அவங்களோட இம்பாக்ட் வந்து இந்த படத்துலயே அதே மாதிரி தான் இருக்கும். டைலாக்ஸ்ல எல்லாமே பயங்கரமா இருக்கும் படத்துல. இது படம் பார்த்தவங்க வந்து ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களோட இது வச்சு சொல்றேன். சரி மாவீரம் ப்ரோ.
சொல்லுங்க bro. இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல நாங்க பேசிட்டோம் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே பராசக்தி பத்தி. அப்படியா? அப்போ ஓகே. பரணி ப்ரோ இப்பதான் உங்க ட்வீட் ஒன்னு பார்த்தேன். என்னது இது? என்னது? கடைசியா நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஃபுல் வீடியோ. அது இல்ல, அவினாஷ்னு ஒருத்தர் இருக்காரு தெரியும்ல, எஸ்கேஎஃப் ஃபேன். அதுக்கு ஒரு கமெண்ட் ஆமா போட்டிருக்கீங்க. ஆமா. லவ் சாங் போட்டிருந்தாப்புல, அதனால சும்மா ஃபன்னா போட்டேன். ஏன்? லவ் சாங்னா சூர்யா சாங்னா? ஆட பாவிகளா! ஐயோ! அதுலயும் இதை எடுத்துட்டு வராதீங்கப்பா. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? அஹ்? ஐயோ கடவுளே! சரி, சர்வமயா ஏதாவது பக்கத்துல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இயரை சந்தோஷமா முடிங்க. அந்த வீடியோல பேக்ரவுண்ட் சவுண்ட் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அந்த கடைசி எந்த கிளிம்ஸ் வீடியோல பராசக்தி மியூசிக்கா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி இருக்கு கேட்க. ஓகே, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பார்ப்போம். எனக்கு என்னன்னா பராசக்தி காலையில் 6 மணி ஷோ 6 ஷோ பெங்களூரில் போட்டாங்கன்னா அதையும் அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜனநாயகனுக்கு பெங்களூர் போகிறேன். வேற எதுவும் இல்லை. சர்வமயா மூவி பற்றி பேசுனீங்களா? அது படம் ரிலீஸ் அன்னைக்கே பேசி ரிவ்யூலாம் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் பார்க்க சொன்னேன். இப்போ வேற ஏதாவது பேசணும்னு அவசியமே இல்ல. அது புக் மை ஷோல செம்ம ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்கு படம். பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சர்வமயாக்கு. நல்ல படம். ரியா சுபுவை பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்க சுகுமா ப்ரோ. நான் ஏன்பா அவங்கள பார்க்க போறேன்? ஈவெண்ட் ஏதாவது வச்சாங்கன்னா பார்ப்பீங்கல்ல, ப்ரொடியூசர் தானே வருவாங்கல்ல. ஈவெண்ட் வச்சா பார்க்கலாம், இப்ப ஏன் பார்க்க போறேன்? நீங்க பார்ப்பீங்க ப்ரோ. சுமார் ப்ரோ, சாரி திருப்பி கேட்கறேன்ட்டு, நெக்ஸ்ட் இயர் வந்து மினிமம் அந்த 2 மூவியாச்சும் வந்துரும்ல சூர்யா சாருக்கு, கருப்பு, சூர்யா 46 அந்த மாதிரி. ஷோர் ஷார்ட்டா நெக்ஸ்ட் இயர் 2 மூவி இருக்கு ப்ரோ. உங்களுக்கு 2 மூவி ஏங்க ஷோரா ரிலீஸ் ஆயிடும். 2 மூவியுமே ஷூட் முடிஞ்சிருச்சுங்க. அது ரிலீஸ் பண்ணிடுவாங்க டக்கு டக்குன்னு. இல்ல 2 மூவியுமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு சில இதுலாம் இருக்கு. என்னன்னா சர்ப்ரைஸ் எல்லாம் வரும் அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த அடுத்த வருஷமே வந்துட்டு நீங்கன்னு இல்ல, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப புதுமையா இருக்கும் பாருங்க. சர்ப்ரைஸ் இந்த டேர்ம்ஸ் சினிமா சர்ப்ரைஸ்னா நல்ல சொல்றீங்களா எப்படி? விதமா இல்ல கெட்ட விதமா? சினிமாலதான் வந்து உங்களுக்கு ஒரு அவருக்கான ஒரு இது இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. அது பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வருஷம் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று சர்ப்ரைஸ் மாதிரி டக்குன்னு வந்தது இல்ல. என்னதான் அவர் ஆல்ரெடி அகரம் பண்ணியிருந்தாலுமே இது வந்து தனியா ஒன்று ஆரம்பிச்சு பண்றாங்களா அந்த மாதிரி. அடுத்த வருஷத்துல ஒரு சில இது இருக்கு. அதுக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. சினிமா ரிலேட்டட் தான் வரும் உங்களுக்கு, பாருங்க. சாரி, சினிமா ரிலேட்டடா கவர்மெண்ட் ரிலேட்டடா இல்ல பாலிடிக்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடா இல்ல? ரிலேட்டட் இல்ல ப்ரோ, பாலிடிக்ஸ் ரிலேட்டடும் இல்ல, சினிமா ரிலேட்டட் தான் சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே. உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் அந்த மாதிரி வெல்ஃபேர் ரிலேட்டட்னா சொல்லணும்னா அகரம்னு சொல்லிடுவேன் சிம்பிளா. அகரம்ல பண்ற எல்லா வருஷமும் அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. அது வேற. அது கேட்கல. சம்டைம்ஸ் ஓகே புரியுது ப்ரோ. அதெல்லாம் இல்ல இப்போதைக்கு. அவருக்கான ஐடியா இப்போதைக்கு அது இருக்கான்னு கூட நமக்கு தெரியல. சொல்றேன், சினிமா ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் அது வந்துட்டு உங்களை வந்து உங்களன்னு இல்லை, இண்டஸ்ட்ரியுமே வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க அதை பார்த்துட்டு. குட் பேட் அக்லி நம்பர் 1 ராமுத்ரம் சினிமாஸ்ல. உமா ராஜேந்திர சினிமாஸ்லயும் ஜிபியூ தான் நம்பர் 1. ஆக்சுவலா அந்த படம் நல்லா ஓப்பனிங்கும் இருந்துச்சு. நல்லா இல்லப்பா, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல ஓப்பனிங்ல நம்பர் 1 ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படம் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி தியேட்டர்ஸ்ல நம்பர் 1 இருக்கணும்ல. நம்பர் 2 டாப் 3க்குள்ள இருக்கணும். அப்பதான் அது வந்து தமிழ்நாட்டுல நம்பர் 1 கலெக்ஷன்ல வந்து வருதுன்ற மாதிரி வரும். அந்த படம் தான் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல. குட் பேட் அக்லி செம கலெக்ஷன், செம பெரிய ப்ராஃபிட் அந்த படம். இல்ல அந்த படத்துக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் கொஞ்சம் அதிகமா பாசிட்டிவா தான் வந்துச்சு. ஸோ அதனால நல்ல ஓப்பனிங்.
மிக்ஸ்டு ரிவ்யூஸ்னு இல்ல பரணி, பெரிய ஸ்டாருக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ன்றது பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அதுவும் இந்த மாதிரி ஃபேன் பேஸ்டா, அதாவது இன்க்ளூடிங் இப்போ கோட்டுக்குமே கூட வந்து ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவா வந்தது. பட் ஆனா அது கலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணல. இன்க்ளூடிங் குட் பேட் அக்லி அந்த மாதிரி தான். ஃபேன் மூமெண்ட் இருந்தா கண்டிப்பா அது கலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ விடாமுயற்சிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபேன் மூமெண்ட் கம்மியா இருக்கும். அதனால ரிப்பீட் வாட்ச் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகுதுல்ல. அதனால வந்து அது வந்து அதுவுமே கூட வந்து தமிழ்நாட்டில் டாப் 10ல தான் இருக்கு. நான் சொல்றேன், அந்த ஒரு குட் பேட் அக்லி அளவுக்கு வந்து அது வரலன்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலா ஃபேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தா அந்த படம்லாம் வந்து ரொம்ப ரெக்கார்ட் பண்ணுன்ற. அதான் என்டர்டெய்னிங்கா இருந்தா நிறைய மக்கள் பாக்குறாங்க. இது என்னோட அப்சர்வேஷன். கரெக்ட். ஆமா, கண்டென்ட் அதனால தான் ஓரியன்டா விட என்டர்டெயின்மெண்ட் தான் இப்ப எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதனால தான் டிராகனும் சரி டூடுமே சரி அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அந்த படத்துல இருந்ததுனால தான் அதுவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ஷாக்கிங்கா இருந்ததுன்னா நிறைய தேட்டர்ஸ்ல டிராகன் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டிராகன் இருக்கு. ஆமாம் ப்ரோ, அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் வந்துச்சு ப்ரோ. டிராகனுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. உங்களுக்கு டூடு கூட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. சில பேர் வந்துட்டு இதை என்னன்னாங்க. ஆனால் டிராகனுக்கு எங்கேயுமே வந்துட்டு படம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல. ட்ரெய்லர் தான் நல்லா இல்லைன்னு வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்களே தவிர படம் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க. அது இன்னொன்று டிராகன் வந்தப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் வரலன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ட்ரை சீசன் டைம்ல அதுக்கப்புறம் வந்த படம் வீரதீர சூரன் தான். அது வரைக்குமே வந்த எந்த படத்துக்கும் டாக் நல்லா இல்ல. அதுதான் லாங் ரன் 1 மாசம் ஓடிச்சு டிராகன். 1 மந்த் அப்போ ரன். ஆக்சுவலி வீரதீரன் எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி வரைக்குமே போச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நாட் ராங். அப்புறம் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், அவுட் ஆஃப் டாபிக் தான். சிகரெட் ப்ரைஸ் வந்துட்டு 72 rupees ஆக்க போறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு, பார்ப்போம். 18 rupees to 72 குமார் rupees. ப்ரோ 47 அப்டேட் எப்ப எதிர்பார்க்கலாம்? ப்ரோமோ ஷூட்லாம் பண்ணாங்களா, அது எப்போ வரும்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, வரும், டைம் ஆகும். ஒரு மினிமம் 1 month ஆச்சு. எதனா ஒரு அப்டேட் வரதுக்கு 1 month ஆச்சு ஆகும். இல்ல நியூ இயருக்கு 46 வரும்னு சொல்லிட்டு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. 46 அப்டேட்டா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி வரும்னு சொன்னாரு பிரகாஷ் ப்ரோ நியூ இயருக்கு 46ல இருந்து. இவரா தெரியல. நியூ இயருக்கு நிறைய படங்களோட அப்டேட் வந்து வர மாதிரி பிளான்ல இருக்கு. ஆனா பர்னிங் ப்ரோ நீங்க சிகரெட் பிரைஸ் பத்தி ஒன்று சொன்னீங்கல்ல, 18ல இருந்து 72 ஏதோ மாறுதுன்னு சொல்லிட்டு. அப்படி நடந்தா நிறைய பேர், நான் சொல்றேன், இந்த மாதிரி சின்னதுல இருந்து பிரைஸ் என்ன போய் நிறைய பேர் பீடிக்கு மாறினாங்க. மாதிரி இந்த ஸ்மோக்கிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நீங்க நல்ல விஷயம் சொல்லுங்க. இது நான் சொன்ன பரணி கிட்ட, பரணி நான் சொன்னா எல்லாரும் கூலி மோட்ல போயிடுவாங்க போல அப்படின்னா. அதான் நான் சொன்னேன் சீரியஸா, அப்ப அந்த டெம்ப்ளேட் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். கூலி மோட் பீடிலாம் இன்னும் டேஞ்சரு. அவனுக்கு இன்னும் உடம்பு சீரியஸா இதாயிடும். எல்லாமே டேஞ்சர் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் ஒரு பீடி ஃபேக்டரி என்னதான் இருந்தாலும் இந்த ரோட்ல கௌரவத்துக்காகவே பழக்கமாயிடுச்சு, ஸ்டைலுக்காக பிடிக்கிறவங்க சீரட்டை பிடிக்கிறான் பெரும்பாலும். என்ன இருக்கோ ஏதத்துல ஆள பீடி அந்த அவங்க பிடிக்க மாட்டாங்க. 72 ரூபா இல்ல 100 ரூபா கூட போட்டு இதெல்லாம் நல்லது, ஏத்தி விடணும், பயங்கரமா ஏத்தி விட்டா. அது அப்போ சீரட் பிடிக்கிறாங்க அவளை அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாலும் பிரகாஷ் ப்ரோ, சில பேர்லாம் உண்மையாலே அடிக்டா இருக்காங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றேன். கஷ்டப்படட்டுங்க. இப்ப அவங்களுக்கு இந்த விலைவாசினால அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை. முதல்ல சிகரெட் 4 ரூபா 5 ரூபா இருந்தனாலதான் பிடிக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் விஷயமே ஸ்டைலுக்காக பிடிக்க ஆரம்பிச்சுதாங்க சிகரெட்டு. ஸ்கிரீன்ல பிடிச்ச நடிகர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ஸ்டைலுக்காக பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பெரும்பாலும் ஆட்கள் வந்து சிகரெட் எல்லாம் பிடிச்சு குடிக்கிறது இல்ல. உண்மையாலே சொல்றேன், நிறைய பேர் வந்து சிகரெட் எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பழகிருச்சிங்க. போதை இருக்கான்னு கேட்டது தெரியல, தலைவலி இருக்காது, அது பிடிக்கிறனால வேலைக்கு அப்படியே பழகி பழகி அது ஒரு ஸ்டைலா போயிடுச்சும்பாங்க. அது ஒரு வேலை. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்ல வருது நான் புடிச்சிட்டேன். நான் காலேஜ் டைம்ல நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு கெத்துக்காக அப்படியே பிச்சா பாடுறா, மாசா இருக்குடா, எல்லாரும் நம்ம 4 பேர் மாசா பாப்பாங்கடான்ற மாதிரி காலேஜ் டைம்ல எல்லாருமே அதுக்காக தான் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து ஒரு அடிக்ஷன். அப்படியே
அதுவும் எங்கன்னா டூர் போனோம்னு வச்சுங்களேன், டக்குன்னு பொண்ணுங்க முன்னாடி டக்குன்னு சிகரெட் வாயில போட்டு அது அப்படியே ஒரு புகை ஓடுறது வந்து ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் அந்த எவனாவது இருந்தது. எனக்கு என் முன்னாடி புகை விட்டாலும் எனக்கு வெறுப்பு தான் வரும். அந்த இல்ல அளவுக்கு ப்ரோ, சண்டைக்கே போயிருக்கேன். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வந்து எனக்கு அது பிடிச்சி அதை ரசிச்சு அதை நான் பண்ணணும் அப்படின்றதுலாம் பண்ணல. ஸ்டைலுக்காக அது வந்து நம்ம அப்ப பண்ணோம் இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் உண்மை அதுதான். நிறைய பெரும்பாலும் பேர் நாட்கள் இன்ன பண்றாங்க. வரைக்குமே அதை வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், தெரியல பிரதர். நான் அப்ப வந்து எப்படி ஸ்டைலா ஆரம்பிச்சேன், இப்ப அப்படியே பழகிடுச்சு. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு டக்கு 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 டக்குன்னு ஒரு 4 டைப் ஒரு வார்த்தை டைப் பண்ணுவார். டைப் பண்ணி நேரம் வெளியே வந்து ஒரு பாய் டக்குன்னு சிகரெட் எடுத்து வாயில பத்த வைப்பாரு. முடிச்சுட்டு திரும்ப உள்ள போய் டைப் பண்ணுவார். திரும்ப வெளியே வருவார். திரும்ப அவரு இது ஒரு செயின் ஸ்மோக் அப்படி பண்ணிட்டே இருப்பார். எதுக்காக குடிக்கிறா அவருக்கே தெரியாது. அப்படியே டாக்டர் போய் சொல்லி கிட்னி பாதிக்கப்பட்டது எல்லாம் சில விஷயம் நுரையீரலாம் உள்ள பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்னா நுரையீரலாம் உங்களுக்கு ஃபுல்லாவே இதாயிடுச்சுங்க, உங்களுக்கு பயங்கரமா இருக்கு, அதனால உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு பார்ட்டா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ண 10 பாக்கெட் குடிச்சிட்டு இடத்துல ஒரு பாக்கெட்டுக்கு மாறி ஒரு பாக்கெட்டுக்கு அப்புறம் அரை பாக்கெட் மாறி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ரேட் எல்லாம் இருந்துச்சுட்டீங்களா, அது கொஞ்சம் பயம் வரும். செலவு ஏன்னா விலைவாசம் பயங்கரமா இருந்துச்சுங்க. அதனால என்னன்னா நீங்க வந்து ஒரு 10 பாக்கெட் குடிச்சிட்டு ஆள் கண்டிப்பா ஒரு பாக்கெட்டுக்கு மாறுவான். 72 ரூபா போச்சுன்னா அது நல்லதுதான். 72 ரூபா 100 ரூபா கூட போயிட்டு மத்த நான் விலைவாசி உயர்வுல இந்த ஒண்ணை மட்டும் எவ்வளவு வேணா ஏத்துங்க. அடுத்து சரக்கையும் ஏத்துங்க. அவ்வளவுதான். என்னவோ ஏத்திட்டு போங்க. ஆனா ஏத்துனா சரக்குலாம் ஏத்துனா கொஞ்சம் குவாலிட்டியாச்சும் கொடுங்கன்னு சொல்லுவேன். சரக்கு நீங்க 100 ரூபா இல்ல 5000 ரூபா கூட ஏத்துங்க. ஆனா கொஞ்சம் குவாலிட்டியா கொடுங்கய்யா. போட்டு 5000 பண்ணி அர்த்தம் படுத்து கலப்படம் பண்ணி ஏமாத்தாதீங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வந்து அவமதிக்கிறேன். ஆனா செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் ரொம்ப வந்து வரவேற்கிறேன். என்னது புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவமதிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பாயிண்ட் பிடிக்கல. அவர் ஆமோதிக்கிறேன் சொன்ன பாரு, நீ ஆமோதிக்கிறேன்னாரு. ஆமோதிக்கிறேன் அவர் ஆட்சேபிக்கிறேன்னு சொல்ற போல ஆமோதிக்கிறேன்ட்டாரு. அதுதான் மாத்தி சொல்லிட்டேன். எனக்கு உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு உண்மையாலே வந்து தரமான பாயிண்ட். இல்ல அது பண்ணாலே நான் எனக்காக அது பொதுவா சொல்றேன். அது பண்ணாலே நிறைய பேருக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த இது எல்லாமே வந்துட்டு இந்த அடல்ட்ரேஷனால தான் முக்காவாசி பேருக்கு அது குடிக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப அது பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேட் ஏத்திட்டாங்கன்னா குடிக்கிறதுக்கான அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமான்ற ஒரு இது கம்மியாகும். செகண்டரி வந்து என்ன ஆகும்னா அப்படியே வாங்கினாலும் ஒண்ணு வாங்கி பொறுமையா குடிச்சிக்கலாம்னு அந்த அதுக்கான குவாலிட்டியான இருக்கும்ல, அப்போ உடம்புக்கான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். என்னதான் இருந்தாலும் நியாயப்படுத்த விரும்பல. லோக்கல்லே காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ப்ரோ, எல்லாம் நீங்க வேற எப்படியுமே காய்ச்சுவாங்க. குடிக்கிறவங்கள நீங்க நிப்பாட்ட முடியாது. ரேட் ஏத்துறதுனால அவங்க எப்படி குடிக்காம இருக்க போறாங்க? இல்ல ட்ரிங்க்ஸ் வந்து அதான் காசு நீங்களே ஏத்துனீங்கன்னா குடிக்க கள்ளச்சாராயம் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகமாயிடும். ஸ்மோக்கிங் வேணா கண்ட்ரோல் ஆகும். இல்ல இப்ப ட்ரிங்க்ஸ் குவாலிட்டியா வச்சு கொடுக்கலாம்ல அதுக்கு. ஆக்சுவலா கேரளால வந்து கம்மியா தான் இருக்கும் ஷாப்ஸ்லாம். ஆனா ஆமா, வந்து எங்க நான் என்னன்னா சொல்லணும்னு குவாலிட்டியா நினைச்சிட்டேன். நான் கேரளாவை சொல்லணும்னு நான் நினைச்சேன். இந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டினேன் கேரளாவை. 2015 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா எக்ஸாக்டா நான் கேரளால அப்பதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க போறேன். அங்க வந்து நம்ம எடுத்தாங்க ஒருத்தர் நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி பக்கத்துல எல்லாம் வைன் ஷாப்பே இருக்காது. ரொம்ப தூரம். ஒரு வைன் ஷாப் டு ஒரு வைன் ஷாப் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளவு ஈஸியாலாம் போயிட்டு நம்ம அங்க வந்துட்டு இங்க கிடைக்கிற மாதிரிலாம் அதே மாதிரி ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலாம் டக்குன்னுலாம் போய் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவா இருக்காது. நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. சரி இப்ப இருந்தா ஓகே, ரொம்ப லிமிட்டடா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப பரவாயில்ல இருக்கிற இது இருக்கு, அப்ப இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுது. பிளஸ் குவாலிட்டியாவும் இருக்கு. தமிழ்நாடு தவிர எல்லா இடத்துலயுமே இப்ப நீங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலயும் பிரைவேட். ரொம்ப அதுக்கான குவாலிட்டி அந்த இது எல்லாமே வந்து இதுவே ஆகாது. அதே நீங்க தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா என்னதான் கவர்மெண்ட் பண்ணாலுமே அதுக்கான குவாலிட்டி இல்லை. அது வந்துட்டு நிறைய பேருக்கான ஹெல்த் வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணுது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 பிரைஸும் ஏத்துனாங்கன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரேஞ்ச்ல இந்த காலேஜ் அந்த சைடுல ஸ்டார்ட் பண்றவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியாகும் ஆக்சுவலா. ஏன்னா அது ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கறனால தானே அதை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஒரு பீரியட்ல. அப்படின்றப்ப அது கம்மியாகும், கண்ட்ரோல்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில. சரி, ஓகே, அடுத்த டாபிக் போலாம். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கருப்பு ரிலீஸ் டேட் எப்பதான் ப்ரோ போடுவாங்க? கருப்பு ரிலீஸ் டேட்டா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரிக்கு மேல வரும் ப்ரோ. ஓகேவா? ப்ரோ
எப்பதான் ப்ரோ ரிலீஸ் ஆகும்? மார்ச்ல ரிலீஸ் ஆகுமா இல்ல? மார்ச் பிளான் பண்றதா சொல்றாங்க. பட் எதுவும் வந்து ஷுவரா இல்ல. அது எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்துட்டு ஃபெப்புக்கு மேல ஏதாவது ஒரு இது முடிவு எடுப்பாங்க. ஏன்னா வந்து சூர்யா 47ம் வந்துட்டு அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் சைடும் வந்து பிளான் பண்ணுவாங்கன்றப்போ இதுவுமே பிளான் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாரும் இப்போ சொல்றது மார்ச் ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்ப்போம். ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு இதுதான். பட் ஆனால் எதுவுமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து நியூஸ் போடுவாங்க. இப்போ எதுவுமே போடாமல் இருக்கிறது காரணம் எதுவுமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாதது தான். சுகுமார் ப்ரோ 47ம் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரே வந்துருமா இல்ல அது 2027 புஷ் ஆகுமா? எது ப்ரோ இப்போ ஷூட் கம்ப்ளீட் பண்ண அது தெலுங்கு வராதா ப்ரோ? 27 வரதான் 47 பெட்ரு. வராது. அது 27 தான். ஜீத்து மாதன் ஃபில்மா? அவன் அதான் அவர் கேட்டாரு. ஓகே ஓகே. 47 46 சொல்லாம யார் டேரக்டர்னு சொல்லுங்கப்பா. எந்த ஆக்டரா இருந்தாலும் சரி. சரி, வேற என்ன ஸ்பெஷல்? மாவீரன் ப்ரோ இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்தீங்களா? நீங்க தான் டெய்லி ஏதாவது ஒன்று பார்ப்பீங்களே. ப்ரோ சண்டே எதுவும் பார்க்க மாட்டேன், லீவு. ஏன் ஒர்க் டைம்ல தான் படம் பார்ப்பீங்களா? ஆமா ஆமா. லீவ் நாள்ல அப்ப என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்களா? ஸ்பேஸ் இல்லை ஏதாவது தேட்டருக்கு போவேன். இன்னைக்கு தேட்டருக்கு போல, ஸ்பேஸ் போனேன், பிக் பாஸ் பார்த்தேன், அவ்வளோ. ஓகே ஓகே. நான் இன்னைக்கு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஒரே ஒரு எபிசோட் மட்டும் பார்த்தேன். ஏன்னா கனி வெளியே போறாங்களா? ஆமா ஆமா. கனி அவுட், எவிக்ட். அமித்தும் வெளியே போயிட்டாரா? நேத்து அமித் போயிட்டானா? ஒரே மார்னிங் நாள்ல 2 இதுவா? இல்ல இல்ல, அவ்வளவுதான் ப்ரோ, முடிய போகுது இல்ல நேத்து அமித், இனிமேட்டு. இன்னைக்கு கனி. அவ்வளவுதான் வந்து ஷோவே வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஜஸ்ட் பொங்கல் டைம்ல முடிஞ்சிடும். 20 days தானே. இல்ல இவனுங்க என்ன பேசிஸ்ல கனியெல்லாம் தூக்குறானுங்க சாண்ட்ரா உள்ள வச்சுட்டு. சாண்ட்ரா விஜய் டிவி ப்ராடக்ட். அப்ப இந்த இல்ல ஓட்டெல்லாம் இல்லையா? சும்மாவா அதெல்லாம்? முன்னாடிலாம் ஓட்டு போடுங்கன்னு காட்டிட்டே இருப்பானுங்க, இப்ப காட்டுறது கூட இல்ல. மாவீரன் ப்ரோ இல்ல இல்ல இன்னுமா ஓட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இன்னுமா எப்பவோ ஏன்? இல்ல. சும்மா இல்ல இதெல்லாம் நம்ம அந்த எதுவுமே ஓட்டை போட்டு அவங்க மாட்டிக்கிட்டது செகண்ட் சீசன்ல. அதுல இருந்து அவங்க அந்த ஓட்டு விஷயத்தை தூக்கி. இல்ல ஆக்சுவலா மாவீரன் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இது வந்துட்டு எந்த கண்டஸ்டன்ஸ் எடுத்தாலுமே அவங்க வந்துட்டு அவங்களா வந்து எலிமினேட் பண்றதுதான், எவிக்ட் பண்றது எல்லாமே தவிர இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா சுபிக்ஷா சரி அவங்கலாம் ஏன் இவ்வளவு நாள் இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல அப்படி பார்த்தா வீக்கெண்ட்ல வந்து திட்டவே கூடாது. நீ உங்க சிஸ்டத்துக்கு தெரியும் தானே சொல்லணும். எப்படியும் நீ எவன் உன்னை நல்லா என்டர்டெயின் பண்றானோ அவனை தான் உள்ள வைக்க போற. அதுதான் அது என்ன இதுன்னு தெரியல. பட் ஆனா சேனல் டிசைட் பண்றது தான் இந்த எவிக்ஷன் எல்லாமே வந்துட்டு ஓட் பேசிஸ்ல கன்ஃபார்மா கிடையாது. அது விஜய் டிவி ப்ராடக்ட்னா வந்துட்டு என்ன ஆனாலும் சரி உங்களை வந்துட்டு 70 to 80 days வரைக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா போகுதுனாலுமே வந்துட்டு அவங்க வந்து உள்ள வச்சிருப்பாங்க. பாசிட்டிவா போனாலும் உள்ள வச்சிருப்பாங்க, நெகட்டிவா ரொம்ப போகுதுனாலும் உள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க லாங் டேஸ்க்கு அவங்கள கண்டென்ட்டே கொடுக்கலன்னா தான் தூக்குவாங்க. நீங்க லாங் டேஸ்க்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பீங்கல்ல. ஸோ வந்துட்டு எது பண்ணாலுமே வந்துட்டு அந்த கேரக்டர் மேல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இதாயிரும். நெகட்டிவா ஃபுல்லா போகாது. ஸோ அதனால தான் அது இதெல்லாம் நம்ப வேணாம். ஓட்டெலாம் நம்பவே வேணாம். நான் ஓட்டே போடுறது கிடையாது. எனக்கு பாரு பரணி ப்ரோ இன்னொரு டவுட், பிக் பாஸ் முடிஞ்சா அகைன் குக் வித் கோமாளி அடுத்த சீசன் இருக்குமா இல்ல அது பெர்மனண்டா ஸ்டாப் ஆயிருமா? ஏன் ஸ்டாப் பண்றாங்க? பண்ணுவாங்களே. போன சீசனுக்கே டிஆர்பி பெருசா வரலங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வரல லாஸ்ட் சீசன் வரல கரெக்ட். பட் ஆனா அது அவங்க பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. வேற எதுவுமே இல்லையே அவங்களுக்கு என்டர்டெய்னிங்கா கொண்டு போறதுக்கு. இந்த குக் வித் கோமாளியே 5 months பண்ணாங்களா? 40 சம்திங் எபிசோட் பண்ணாங்க. 5 months கிட்ட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 4 or 5 months கிட்ட பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்றதே வந்துட்டு இதுதான். ஸோ அவங்க பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க.
நானும் ஒரு சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இந்த கோப்பன் ஹேகன் டெஸ்ட்னு. மகேஷ் ப்ரோ அதே சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் நான் நீங்க பார்த்தேன். அப்படியா? ஓகே, இது நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் எபிசோடு? என்ன டைட்டில்? நான் ரெண்டு இந்த கோப்பன் ஹேகன் டெஸ்ட்னு நான் ஒரு 2 பார்த்துட்டேன். 3ஆவதும் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே பார்த்துட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வைங்களேன். கான்செப்ட் ஸ்பை த்ரில்லர் தான். நீங்களும் அதை பார்த்துட்டீங்கல்ல? இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பார்த்தேன். ஒரு மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. பட் அது எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியலன்றதுனால செகண்ட் எபிசோடு பாதி பார்த்துருக்கேன். நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. அதான் ஒரு 8 எபிசோடு தானே இருக்கு, முடிச்சிடலான்னு தான் இருக்கேன். பார்ப்போம் அது எப்படி இருக்கு. ஆனா நான் ரிவ்யூஸ் பார்த்தப்போ சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் வந்து இது பண்றாங்க, மிக்ஸ்டா இருக்கு. அதனாலதான் அந்த கான்செப்ட் கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. நிறைய ஸ்பை த்ரில்லர் பார்த்துட்டோம். இதுல காட்டி இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் டெட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. அதோட அந்த கான்செப்ட் யூனிக்கா இருக்கு. நானும் அதை பார்த்துடலான்ட்டு தான் இருக்கேன். முடிஞ்சா அந்த வர வீக்ல பார்த்துடலான்ட்டு தான் இருக்கேன். 3ஆவது படிக்க போறேன் ஆல்மோஸ்ட். ஓகே ஷாங்லில நடிச்ச ஹீரோ தானே அவரு? ஷாங்லியா? அவரே தானே. சிம் லியூ அப்படியா அவர் பேர்? அதான் சிம் லியூ, கரெக்ட். சைமன் லியூ. சிம் லியூ, ஆமா கரெக்ட். அவர் கனடியன் ஆக்டர் தான். அவர் சைனீஸ் ஆரிஜின் கனடியன் ஆக்டர் அவர். ஓகேங்க, நீங்களும் ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நானும் பார்த்துட்டா சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஷூர் பார்க்கலாம் கண்டிப்பா. இது களம் காவல் ஓடிடி டேட் சொல்லிட்டாங்களாங்க? இதுக்கு சொல்லிட்டாங்க, அந்த நெக்ஸ்ட் மந்த் வரும், பொங்கல் முடிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஓகே. நாளான்னைக்கு வந்துட்டு இந்த விக்கெட் ஃபார் குட் வருது. அதுக்கப்புறம் வந்து ஈகோ வரும். நாளான்னைக்கு நைட்டு, டியூஸ்டே நைட்டு ஈகோ வரும். டியூஸ்டே மார்னிங் வந்துட்டு இது வரும், விக்கெட் ஃபார் குட். அந்த படம் பார்க்கணும். ஹரணி ப்ரோ, இந்த மாஸ்க் படம் எப்போ ஓடிடில வரும்? அதோட ஓடிடி எல்லாம் செல் பண்ணிட்டாங்க. இன்னும் இல்ல ஆக்சுவலா 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. 4 வீக்ஸ் தான் டைம். பட் ஆனா வந்துட்டு ரிவால்வர் ரீட்டா வந்துச்சுல்ல, அந்த சேம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னால 1 வீக் தள்ளி இந்த வீக் வருமோன்னு எனக்கு டவுட் இருக்கு. பட் தெரியல. அவங்க வந்து ஹரணி ப்ரோ, ரிவால்வர் ரீட்டா நெட்ஃபிளிக்ஸ், அது ஜி5 ஹரணி ப்ரோ. இருங்க, சாரி, மிடில் கிளாஸ் வந்துச்சுல்ல, அதனால தான் எனக்கு டவுட் தான். பட் அடுத்த வீக் வந்துரும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் பாருங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் அப்பயே வந்துட்டேன், சொல்லிட்டு போய் அப்பயே வந்துட்டேன்ல. ஓகே அமைதியா இருந்தீங்கன்னு தான் கேட்டுட்டு இருப்போம். சுகுமார் ப்ரோ அந்த என்னன்னு சொல்லிட்டு இருந்தார்ல டிக்கெட், அப்பயே அஜித் பத்தனு சொல்லிட்டு இருந்தார்ல, அப்பயே வந்துட்டேன். ஓகே. அஜித் பல்தான் நீங்க எந்த தியேட்டர்ல பாக்குறீங்க? ஜனநாயகம் ஓடுற தியேட்டர்ல. ஐயோ, அவர் இல்ல போல. பரணி ப்ரோ, அவர் போயிட்டாரு. டைரி ஆஃப் கிகோலோன்னு ஒரு சீரிஸ். என்னம்மா வீரன்? டைரி ஆஃப் கிகோலோன்னு ஒரு சீரிஸ் எனக்கு அனுப்பி விடுதுன்னு சொல்லுங்க. டெலிகிராம்ல ஃபைல் இருந்தா. ஒரு சீசன் தான் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். அது என்னங்க, வேற ஏதோ லாங்குவேஜ் போல, ஸ்பானிஷ் போல. ஆமா. டைட்டில் பார்த்தா அப்படிதான் இருக்கு. கிகோலோனா என்னன்னு தெரிஞ்சா நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா ஓகே. நம்ம கன்னடா அங்கிளுக்கு தெரியும். இல்ல சினாப்சிஸ் இப்பதான் படிச்சேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னடா அங்கிள் ஆயிட்டார் அவரு. அவர் ஜென்ஜிங்க. அவர் ஜென்ஜி ஸ்லாங் பேசினாருன்னா அவ்வளவுதான். அப்படி சொல்லுங்க, இவனுங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் டிகோலோ என்ன சொன்னல, என் வைஃப் கேட்டு உன்னைய சொல்றாங்க அப்படின்னா நானும் ஆமா என்னதான் சொல்றோம் பரணி அப்படின்னு தலையாட்டினேன். எதுக்கு? ஜென்சிக்கா? எஸ். எனக்கு ஒரு செகண்ட் ஆமா அவன் என்னதான் சொல்றான், அப்பயா பேசாம இருக்கேன்னா நம்மளுக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னு. ஐயோ சூப்பர்ண்ணா. சுகுமார்ண்ணா இந்த இதுல கேட்பாங்கல்ல, ஜெயம் ரவி உனக்கு பாக்ஸிங் பரணி அண்ணான்னு கூப்பிடாத, உடனே அண்ணான்னு கூப்பிடுவேன் நீ. பரணிண்ணா சுகன சென்னை தேடி வந்து அடிப்பேன் சுகன. சரி, இன்னைக்கு சர்வமயா பிளான் பண்ணியிருந்தேன் போலாம்.
பட் ஃபேமிலி ஒர்க்னால போக முடியல. இந்த 3 நாள்ல நான் ஏதாவது ஒரு நாள் டிவிஎஸ்ல பார்த்துட்டு வழக்கமா வந்து பரணி சொல்றேன். எப்படி எப்படி கூப்பிடுவ? பர்னி ப்ரோ ப்ரோ தமிழ்ல பார்த்து அப்படிதான் கூப்பிட்டேன். இப்ப தமிழ்ல அவ்வளவுதான். தமிழ்ல கூப்பிட்டேன், அவ்வளவுதான். தப்பால எதுவும் சொல்லலையே பர்னி ப்ரோ, பர்னி அண்ணா. நீ நடத்து ப்ரோ, பாத்துக்கலாம். சும்மா ப்ரோ ஏதாவது 2 ஜென்சி வேர்டு சொல்லுங்க கேட்போம். நீங்க ஜென்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க பர்னி ப்ரோ, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே, வாய்ப்பு எனக்கு இருக்கு. தெரியும், அவருக்கு தெரியுமான்னு தான் கேள்வி. எனக்கு புரியல. ஜென்சி தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் ஜென்சி தான்ப்பா சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி ஓகே, வேற ஏதாவது சொல்லுங்க. சுகன் ப்ரோ நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. நாளைக்கு இல்லைன்னா வெனஸ்டே, இந்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள் பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். ரியா சுப்பு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிவின் பாலி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணா இருக்குன்னு சொல்றேன். எனக்கு தான், நான் அவருக்கு தான் ஒரு கம்பேக் வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் இப்ப சொல்றதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அவரு கம்பேக் ஓகேங்க. எனக்கு இது அஜு வர்கீஸ் அவங்க இதெல்லாம் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஐயோ என்ன படம், நல்ல படங்க. வினீத் ஸ்ரீனிவாசன் படத்துல அவர் தியேட்டர்ல போயிட்டு மாஸ்க் போட்டுட்டு பாப்பாருல்ல, படம் ஹிட் ஆனோன்னையும் நீ கம்பேக் வருஷங்களுக்கு சேஷம் கம்பேக்னு சொல்லி கத்திட்டு இருப்பார்ல, அது போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டா ரீல் திறந்துச்சுன்னா அது வந்துச்சு. என்னை அது ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், நானே போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். இப்போ போஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலா அந்த படமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது ஓடுச்சா? அந்த படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் ப்ரோ வந்துச்சு. ஓடுச்சு ஓரளவுக்கு. எனக்கு அந்த படம் எனக்கும் பிடிக்கும், பட் ஆனா ஓடுச்சு கொஞ்சம். ப்ரோ அது ஆவேஷோட கிளாஷ் ஆச்சு. ஆமா கரெக்ட். அது ஏதோ ஒரு இதுலதான் பிப்ரவரி மார்ச்ல தான். அதுக்கப்புறம் ஏப்ரல் 10 தியான் ஸ்ரீனிவாசன் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. ஐ மீன் அந்த படத்துக்கு ஹெவியா ப்ரமோஷன் பண்ணாங்க இன்டர்வியூலி. நான் பர்னி ப்ரோ, நீங்க சொன்னவங்கள நான் வீடியோஸோட ஆடியோ லான்ச்ல ரொம்ப க்ளோஸ்ல பார்த்தேன் அவங்க பண்ற விஷயங்கள்னா. ஸோ அதனால நான் நிவின் பாலி பத்தி மட்டும் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஏங்க நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க படம் பார்த்துட்டு பேசுங்க சுகன். சரி தலைவா, சரி சொல்றேன் கண்டிப்பா. நீங்க வந்துட்டு பேசும்போது நிவின் பாலி கூட சேர்ந்து அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. சரிங்க தலைவா. சொல்லி தர வேண்டியதா இருக்கு எல்லாமே சுகனுக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த கருப்பு மூவி பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ப்ரோ? நியூ இயர் பொங்கலுக்குள்ளாடி ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வருமா இல்ல வராதா ப்ரோ? இல்ல ப்ரோ, பிப்ரவரிக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட்லாம். பிப்ரவரிக்கு அப்புறம் அப்டேட். இல்ல ஒரு ஸ்பேஸ்லயே 5 கேள்வி இல்ல, ஒரே மார்க்கோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. இல்ல அவர் இல்ல. நான் இப்பதான் ப்ரோ ட்விட்டரை ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரோ ஏதாவது அப்டேட் கேட்கறதுக்காகவே ட்விட்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு பாருங்க. அதான் சூர்யா ஃபேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போனாரு. மகேஷனா நோ நிறைய பேர் சூர்யா ஃபேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு திரியறாங்க. யாரு? மகேஷ் ப்ரோ பேரு சொல்லுங்க யாருன்னு. அவரு சொல்ல மாட்டாரு. தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. மகேஷனா எனக்கு தெரியும், நீங்க யார சொல்றீங்க? பேரை சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட ஸ்மைலி போட்டாரு. மெய்யழகனா? அவர் சிம்பு டிபி வச்சிருக்காரு, அவர் எப்படிங்க சூர்யா பண்ணவாரு? கார்த்தி பட டைட்டில் கூட தான் வச்சிருக்காரு. இல்ல மெய்யெல்லாம் இல்ல, இந்த துப்பாக்கி பரிதாபங்கள். துப்பாக்கி பரிதாபங்கள் அவர் வந்துட்டு. மகேஷ் ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டா? நான் ஃபர்ஸ்ட் சூர்யா ஃபேனா நான் அந்த டைம்ல இருந்தேன். நான் கமல் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் கமல் ஃபேன் தான் எங்கேயுமே சொல்லுவேன். ஆஃப்லைன்ல எல்லாம் எல்லாரும் ஒரு செகண்ட் ஷாக் ஆவாங்க. கமல் ஃபேனா இது நாகார்ஜுனாவான்ற மாதிரி. என்னடா நீ கமல் ஃபேனா அப்படின்னு. ஆனா இங்க வந்து ட்விட்டர் ஒர்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சூர்யாவுக்கு எங்க பார்த்தாலும் எக்கச்சக்க ட்ரோல் எக்கச்சக்க அடி. அப்ப இந்த சினிடாக்ல ஒரு டைம் யார் ஃபேன் கேட்கறப்ப அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாயிலிருந்து சூர்யான்னு வந்துருச்சு. இன்னும் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா ஃபேனா சுத்திட்டு இருந்தோம் ஸ்கூல் டைம்ல. அப்ப அந்த மாற்றாணியெல்லாம் மாதிரி அந்த டைம்ல தான் சூர்யான்னு சொல்லி சுத்திட்டு இருப்பேன். அப்புறம் ஸ்கூல்லாம் விட்டதுக்கு அப்புறம் கமல் ஃபேனா தான், ஃபுல் டைம் கமல் ஃபேனா தான் சுத்திட்டு இருந்தேன். இப்ப ட்விட்டர் போனதுக்கு அப்புறம் திரும்ப சூர்யா கையில எடுத்து. இல்லைன்னா நான் பாட்டு கமல் ஃபேனா? 2 பேருக்குமே ஃபேன்.
எஸ்கேஎஃப் ஃபேன் அவரு. டிபில கூட வச்சிருக்காரு பாருங்க. இல்ல அவர் நிறைய வாட்டி இங்க வச்சிருக்காரு. எதிர்ப்பு அதிகமா இருக்கா, அதனால சரி. அதுவும் இல்லாம 4 ஃபேன்ஸ்ன்னு கலாய்க்கிறாங்களா, இல்லப்பா 5ஆவதா நானும் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிக்கிட்டேன். மாவீரன், எனக்கு சொல்லுங்க. டவுட். நீங்க இந்த ஜான் 9, 10ல எந்த படம் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறீங்க? ஜனநாயகன் அதிகமா எதிர்பார்க்கிறீங்களா இல்ல பராசக்தி அதிகமா எதிர்பார்க்கிறீங்களா? எனக்கு இது ஜனநாயகன் இது வரைக்கும் வந்த விஜய் படங்களே கடைசி 10 வருஷங்களா லோ ஹைப்பு எனக்கு ஜனநாயகனுக்கு தான் இருக்கு. பராசக்தி வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மதராசியா பராசக்தியான்னு கேட்டா எனக்கு பராசக்தியோட கொஞ்சம் ஹைப் கம்மி தான், எனக்கு மதராசி தான் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு பராசக்தி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுன்னு தோணுது. விஜய் படம் எப்படி இருந்தாலும் அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் என்னோட இது மாறிடும் எப்பயுமே. அந்த அவனுங்களோட நான் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடுவேன். நம்ம படம் வருதுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தேட்டருக்கான படம் பண்ணுவார் விஜய். தேட்டருக்கு ஒருத்த வரானா அவனை படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அவனுக்கு தேவையான அளவு இருந்தால் அதில் 2 கரண்டி இதில் 2 கரண்டி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுவார். அதனால ஜனநாயகன் 2க்குமே ஈக்குவலாக தான் வெயிட்டிங். பராசக்தியில் இப்போ எனக்கு நாள் கொஞ்சம் நெருங்க கொஞ்சம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமோன்னு தோணுது. இன்னைக்கு விட்ட கிளிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே சூப்பர். ஆக்சுவலா எனக்கு பராசக்தி மேல நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா எனக்கு அந்த ஃபுல் இது எனக்கு வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஜனநாயகனுமே சேம் தான். எனக்கு அந்த எப்பயுமே வந்து நான் பரணி ப்ரோ ஜிங்ஸா இருப்பா. நான் 2 படத்துக்கு தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜனநாயகனுக்குமே வந்துட்டு எனக்கு வந்து எப்பயுமே விஜய் படங்கள்னா ஒரு ஹைப் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு அந்த ஹைப் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமேட்டு ஒரு இது இருக்கும்ல, அந்த ஒரு இது இப்போ எனக்கு வந்திருக்கு. பட் ஆனா ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதா வரும்னு தோணுது. மோர் தென் தட் எனக்கு இன்னொரு விஷயமும் எனக்கு லைட்டா தோணுச்சு. என்னன்னா இது இது பிரகாஷ் ப்ரோ கூட சொல்லியிருந்தாருல, இந்த அந்த தெலுங்கு ஃபிலிம் ரீமேக் அப்படின்லாம் சொல்லிட்டு இது தளபதி படம் அப்படின்னு சொல்லி வச்சு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால வந்துட்டு அந்த கதையை பண்ணணுன்றது தான் கான்செப்ட். இது ஐடியா எல்லாமே விஜய் அவர்களோடன்றதப்போ மோஸ்ட்லி வந்துட்டு வினோத்தை தாண்டி விஜயோட இன்வால்மெண்ட் இந்த படத்துல அதிகமா இருக்கிறதுனால எனக்கு மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுது. அவரோட லாஸ்ட் படம் இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் ஆக்டருக்கும் ஒரு டீம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து விஜய் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனாலும் படம் மேல ஒரு இது இருக்கு. ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு அதிக நம்பிக்கை வந்துடும். பராசக்தி எனக்கு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமா இருக்கும்னு தெரியும். பட் இந்த சென்டர்ஸ்ல இதெல்லாம் தெரியும். இப்போ இன்னைக்கு வந்துட்டு வந்ததுல கூட எஸ்கே வந்து கமர்ஷியல் ஃபிலிமா இருக்கும்லாம் சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு என்னமோ எங்கேயோ ஒரு இதாக மாட்டேங்குது. அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வர மாட்டேங்குது பராசக்தி மேல இப்போ வரைக்கும். பரணி ப்ரோ, எனக்கு அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அந்த டுவர்ட்ஸ் எண்டு வர வரைக்கும் செம்மையா ஒரு மாதிரி ஓகே, பயங்கரமா ரிசர்ச் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி நார்மலான படம் கிடையாது, ஏதோ ரொம்ப டீப்பா போய் பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஹைப் பில்ட் ஆச்சு. இவர் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம்னு சொன்னோடனே மொத்தமா உடஞ்சிருச்சு, நார்மல் படம் தான் அப்படின்னு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னன்னா இவங்க சாங்ஸ் விட்டதுக்கான ரீசன் நான் அப்படிதான் பார்த்தேன். அந்த லவ் சாங்ஸா விட்டதுக்கும் இதற்கு என்ன சொல்ல, இது வந்து எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்கன்னா இந்த போராட்ட படம்ப்பா, ஒரு மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் பான்ட்டு. ஆனா இதை மார்க்கெட் பண்றதுன்றது ஒரு படம் வந்து சக்சஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஆகணும் அப்படின்னா அது கமர்ஷியலா எவ்வளோ இருக்குதோ அதுதான். ஸோ அதை இங்கே பதிவு பண்ணிடுறாங்க. ஆனாலும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலுமே அந்த ஒரு ஃபீல்டு இருக்கும். மீன்ஸ் அந்த கிளிம்ஸ் பார்த்தாலுமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் படமா அது எப்படி வரும்னு தெரியல எனக்கு. பார்ப்போம். சுகன் ப்ரோ, anything you want to share about these 2 movies? இருக்கு ப்ரோ, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஃபைனல் படம் விஜய் சாரோட படம். ஸோ எனக்கு அந்த படத்து மேலே வந்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகவே இருக்கு. இதோ வேறு மாவீரன் சொன்ன மாதிரி தான், இந்த சினிமா தேட்டருக்கான ஒரு செலிப்ரேஷனோட வர படமாக தான் அவர் பண்ணுறாரு, ஃபேன்ஸுக்கான சாட்டிஸ்ஃபை. ஸோ நேற்று ஈவெண்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே வந்தோன்னா சந்தோஷமாக இருந்தது. மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. அது சும்மா சர்வசாதாரணம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நேற்று நடந்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன்ல இப்போ ஏர்போர்ட்டில், அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் படமாக பார்க்குறப்ப இந்த படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜனநாயகனுக்கும் சரி பராசக்திக்கும் சரி. பட் ஒரு 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 10% வந்து என்னன்னா ஜனநாயகனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இது லாஸ்ட் படம். ஸோ அந்த ஃபேன்ஸோட ஃபேனாக பார்க்கணும், எஃப்டிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும், எல்லாரோட அந்த
அவங்களோட ஃபேன்ஸோட ஃபேன்ஸை பார்க்கணுன்றது ஆசை இருக்கு. ஸோ பார்க்கலாம் நடக்குதா நடக்கலான்னு தெரில. பராசக்திக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா சுதாகரோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட், அது அவங்க அப்பதுலேருந்தே சொல்கிற அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட். மோரோவர் எஸ்கே இதில் எப்படி ஃபுல்லாக பண்ணுவார்னு நினச்சேன். பட் வர வர கண்டென்ட் வர வர பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது சாலிடான ஒரு ஃபிலிமாக இருக்குன்னு தோணுது. ஸோ பராசக்தி மேலேயும் ஹோப் ஹானஸ்ட்லி இருக்கு. பட் அதுலேருந்து ஒரு 5% ஜாஸ்தியாக இருக்கு ஜனநாயகனுக்கு, பிகாஸ் ஆஃப் அது அவரோட லாஸ்ட் படம்ன்றதுனால. ஓகே ஓகே ப்ரோ. மெய்யழகன் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு 2 படத்துல நான் ஆப்வியஸ்லி ஜனநாயகம் எப்படியும் ஃபர்ஸ்ட் ஷோ தெரியல, மோஸ்ட்லி அந்த 12:30 ஷோ இல்ல 3 o'clock ஷோ ஏதாவது பார்க்க ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு ஆக்டரா பொலிட்டீஷியனா எனக்கு அவரை பத்தி நான் இங்க பேச விரும்பல. அஸ் அன் ஆக்டரா என்னோட சைல்ட்ஹுட்ல அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட ஃபிளாப்பான சில படங்கள் கூட எனக்கு பர்சனலா பிடிக்கும். சின்ன வயசுல வேட்டைக்காரன், சுறா, அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த சின்ன வயசுல பார்த்து நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். ஸோ அவரோட லாஸ்ட் படம் அவர் இனி பண்ணுவாரான்னு தெரியல, பட் ஸ்டில் இது இப்போதைக்கு அவர் லாஸ்ட் படம். ஸோ அதனால கண்டிப்பா அந்த படம் ஃபர்ஸ்டே பார்த்துருவேன். பராசக்தி கண்டிப்பா FTFS பார்த்துருவேன், அதுல நோ டவுட். ஓகே ஓகே ப்ரோ. கருண் ப்ரோ என்னங்க உங்களை பத்தி நீங்க தான் ஏன் கொஞ்ச போடுறது? நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு மகேஷ் ப்ரோ. யாரு? ஃபேக் சூர்யா ஃபேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மகேஷ் அண்ணா சொன்னாரு உங்களை ஆமா பத்தி. அப்படியா? ஆமா. நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஓ சும்மா சொன்னேன் ப்ரோ, சீரியஸ் ஆகாதீங்க. அவரு சீரியஸாலாம் ஆகல, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்படியா? எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. கேள்வி கேட்டாவே இப்படி எகத்தாளமா பேசுறான் பாத்தீங்கல்ல. அது ஒரு மாதிரி ரூடா இருந்துச்சு எனக்கு, அதனால ஆமா. தான் வந்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. கருணோட மழலை மொழியில உங்களுக்கு ரூட்னஸ் தெரியுதா? ஏங்க அவர் சொன்ன வேர்டு ரூடுங்க, அவ்வளோ ரூடுங்க. சொன்னது அப்படி சொன்னாருங்க. என்ன எனக்கு யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சின்சான் வயசுல பேசினது உங்களுக்கு ரூடா இருக்கு. ஐயா 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 இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், எனக்கு அது ரூடா தான் பட்டுச்சு. மகேஷ் ப்ரோக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரூடா ஃபீல் ஆச்சு. மகேஷ் ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு? பரணி ப்ரோ பேசுறது பரணி பேசுறது எப்படின்னா, அவரு உங்களுக்கு எப்படி வேணா கூப்பிடுறாரு, எனக்கு ஒண்ணு தப்பா தெரியும், இரியா நான் வரேன் அப்படின்னு வடிவேல கிட்னி திட்ட காமில கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாரு. இல்ல இல்ல, ஆனா மாவீரன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த வயசுலதான் எனக்கு கேட்டுச்சு அவன் சொன்னது. இது மாதிரிதான் சின்சான் வயசுல இங்க அந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். கருட சரி சரி கருணே, பரணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்டாரு? பராசக்தி அடிக்க எத்தனை ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. நான் ஏன் அடிக்க போறேன்? இல்ல இல்ல ப்ரோ, நான் என்ன கேட்டேன்னா ஜனநாயகன் பராசக்தி இப்போ நேற்று ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு, இப்போ புதுசாக ஒரு கிளிம்ஸ்லாம் வந்திருக்குது. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி? எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவீங்க, இல்லை எப்படி என்னன்னு கேட்கலாம் தான். ஆப்வியஸா விஜயோட கடைசி படம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதுக்கு போவேன். பராசக்தி வந்து சுதாகர் படம், எங்க டைரக்டரு போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அவ்வளோதானா? கருண் கண்ட நேரத்துல குறுக்கு பாய்வியா? கரும் ப்ரோ, நிறைய பேர் வந்து கருப்பு அப்டேட் கேட்குறாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது சொன்னா கம்மிங் சூன் அரௌண்ட் த கார்னர் அப்படி சொல்லிட்டு விட்டு போயுங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கம்மிங் சொன்னா அரௌண்ட் த கார்னரா? அதான் கருப்பா வர மறிக்கா சொல்லிட்டு போயிருங்க. ஐயோ ஏங்க, அவங்க ஏதாவது ஒன்று விட்டா நல்லா இருக்கும் நியூ இயர்க்கு. கருண் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி சொல்லுங்க கருண். பதில் எஸ்கேக்காக போறேன், எஸ்கே தான், எஸ்கேவோட பிரசன்ஸை பாக்குறதுக்காக போறேன், எஸ்கேவோட நடிப்பை பாக்குறதுக்காக போறேன் அப்படி சொல்லுங்க கருண். நீங்க என்ன சுதாக்காக போறேன்றீங்க? இல்ல 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 இல்ல, கமல் கமல் கமல், ஏன் கமல் ஏன்? நான் கூட வேற ஏதோ நினைச்சேன், ஏதோ சொல்ல வரீங்கன்னு. அதெல்லாம் இல்லை, சும்மா எல்லாத்திட்டையும் ஜென்ரலாக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நானே வந்துட்டு பராசக்தி ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் சொன்னேன் ஜனநாயகனோட. பரணி ப்ரோ, எப்பயுமே எஸ்கே ஒரு படம் போயிட்டு இருக்கும் போதே அடுத்த படம் டைட்டில் சொல்லிடுவாங்களே, இப்ப என்ன அடுத்த எதுவும் இதே இல்லாம இருக்காங்க? இந்த சிபி சக்கரவர்த்தி படம் ஏதோ உள்ள இன்டர்னலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, அது என்னன்னு எனக்கு கிளியரா தெரியல. அது பேஷன் ஸ்டுடியோ சுதன் தான் ஏதோ ப்ராப்ளம் போல, அவருக்கு தான் பினான்சியலா. ஏங்க அது $1 மில்லியன். இல்ல இல்ல, $1 மில்லியன்
பேஷன் ஸ்டுடியோஸ் தான் $1 மில்லியன் இல்ல கருண், இப்ப அதுவே கலைஞ்சிருச்சு. பேஷன் ஸ்டுடியோஸ்குள்ள தான் ஏதோ ஒரு இது இருக்கு. ரெண்டும் ஜாயிண்ட் கம்பெனி இல்லையா அது? அன்னைக்கு வலைபேச்சுல என்ன சொன்னாங்க தெரியுமா பாருங்க ப்ரோ, அது ஏதோ மணிஷ் கோல்டு மைன் மணிஷ்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து அவரும் பேஷன் ஸ்டுடியோஸும் ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து கோல்டு மைன்ஸ் வந்து நிறைய அக்ரிமெண்ட்ல வந்து நிறைய ஏதோ போட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஹீரோ எஸ்கே அப்படிலாம் ஏதோ போட்டிருக்காரு. எஸ்கே வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதனால இதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜான் 19 ஷூட்டிங் ஆக போகுது. ஜான் 19 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து எப்படின்னா, இது அக்ரிமெண்ட்டுக்கு அவர் மணிஷ் மாத்த ஒத்துக்கிட்டாருன்னா சுதன் பேஷன் ஸ்டுடியோஸ், இல்லைன்னா வேற ப்ரொடியூசர்கிட்ட போயிடும் அதையும் சொன்னாங்க. ஆனா படம் வந்து ஜான் 19 ஆரம்பிச்சோம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கேவே டான் மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பில பண்ணிடலாம்ல. பண்ணிடலாம் ப்ரோ, காசு கொடுக்கணும்ல. கரெக்ட் தான். ஸ்டுடியோஸ் போக மாட்டாரா? அனுப்பிச்சிருக்காங்க பாரு. சும்மா இருங்க, பாரு பர்மி. நான் அந்த படம் பார்ப்பேன், கவலைப்படாதீங்க. டியர் ரதியோட செலிபிரிட்டி ஷோ தானே, நான் அந்த படம் பார்ப்பேன். ஜான் 2 அந்த படம் பார்ப்பேன். நாளைக்கு காலையில வந்துட்டு நான் ட்வீட்டும் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. திஸ் வீக் கோனா பி ஃபன்ல அந்த படமும் இருக்கும், கவலையே படாதீங்க. நான் இந்த வாரம் வந்துட்டு அந்த வாரம் வரப்போற படங்கள் அது முன்னாடி இல்ல நான் நாளைக்கு தான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. சரி பரணி, டூம்ஸ்டே 30 பாத்தீங்களா? அனலின்னு ஒரு படம் வருது பாருங்க ப்ரோ இந்த வாரத்துக்கு. இப்பதான் ஹோர்டிங்ல பார்த்தேன், வண்டியில ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. பெட்ரோல் பங்க் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி எல்லாம் பார்க்க மாட்டேனா. அனலி பாப்பீங்களா? அனலி ரிலீஸ் ஆனா பாக்குறேன் சுகன், சந்தோஷமா. சரி பரணி ப்ரோ, டூம்ஸ்டே 30 பாத்திருக்கீங்களா? இல்ல நான் லீக்டு எதுவுமே பார்க்கல. அந்த அபிஷியலா மட்டும் பாப்பீங்களோ? எஸ், நான் கிறிஸ் ஈவன்ஸோட டீசர் மட்டும் தான் பார்த்தேன், வேற எதுவும் நான் பார்க்கல. அப்ப தார்டும் பார்க்கல? இல்ல பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல. கிறிஸ் ஈவன்ஸோட மட்டும் தான் பார்த்திருக்கேன். நீடிடா, நேர்மடா, நியாயம்டா இருக்கீங்க போல. அது நமக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டியில பார்த்தாதாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும். லீக்கட்ல பார்த்து என்னங்க ஆக போகுது? ஒண்ணுமே இதாகாது, அது ஃபீலே கிடைக்காது. அதனாலதான். ஆனா அது எப்படி இருக்கு, அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கதான் நாங்க பார்க்கறோம். பாத்துறலாம்ல, அந்த எக்ஸைட்மென்ட் அந்த இதுல பாத்துறலாம். அந்த எக்ஸைட்மென்ட் லீக்ல பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு அஃபிஷியலா எஸ்டி வரும்போது அந்த ஃபேக்டர், அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபேக்டர் வந்துட்டு இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் எனக்கு ஹெச்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்கணும், அவ்வளோதான் ஆசை, வேற எதுவும் கிடையாது. நாளைக்கே இப்ப பராசிட்டி லீக் ஆயிருச்சு, பார்க்க மாட்டீங்களா பரணி ப்ரோ? பார்க்க மாட்டேன் கமல். தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலனா பரணி ப்ரோ. சரி கமல் ப்ரோ, அவரை பார்த்து ஓகே சொல்ற சீன்ஸ் தான் உள்ளே வந்துரும். ஆமா கமல், சென்சார்ல கூட இருக்கும். நான் பார்த்து ஓகே சொல்ற சீன் தான் வருமா? ஏங்க அப்படி பார்த்தா இல்ல, நான் ஒன்றும் இல்லை. சரி கமல். பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், நீங்க தான் கிளாரிஃபை சொல்லுங்க ப்ரோ. ஜனநாயகன் மாதிரி பராசக்திக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் பிரைஸ் ஹைக் இருக்குமா? இருக்காது. ஜனநாயகனுக்கு என்ன ஹைக்? டிஎன்லயா வெளியேவா? ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா 1000 வரைக்கும் போகுமா கமல் ப்ரோ? அபிஷியலா போகுமான்லாம் தெரியல. பட் ஆனா வந்துட்டு இந்த ஆஃப்டர்நூன் ஷோஸ் வரைக்கும் தாங்க போகும், அதுக்கு மேல எல்லாம் போகுமான்லாம் எனக்கு டவுட் தாங்க. மேபி வந்து 12 PM, அந்த 12 PM வரைக்கும் போகலாம். பட் அதுக்கு மேல வந்து ஈவினிங் ஷோ அதெல்லாம் போகாது. எப்பயுமே வந்துட்டு இந்த நிறைய அப்படி வைக்க மாட்டாங்களா ப்ரோ? அப்படி வைக்க மாட்டாங்களா? கமல் இருக்கும் கமல். ஒன்னாவது இன்னொன்னு விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி அந்த 4AM ஷோ இருக்கிறப்ப 4AM ஷோ வந்து இந்த பிரைஸ்ல தான் வித்துருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஏங்க 4AM ஷோ பாக்குறீங்க? 4AM ஷோ அவ்வளவு காசு கொடுத்து பாக்குறதுக்கு ஆள் இருக்கு, நீங்க 9 மணி ஷோ பாருங்க, 9 மணி ஷோ நார்மல் டிக்கெட் பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஷோஸ் வந்துட்டு மேபி இருக்கலாம், ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காது. கமல் என்னன்னா, ஆன்லைன்ல நீங்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு பிரைஸ் அவங்க இது பண்ண முடியாது. பட் ஆஃப்லைன் கவுண்டர்ல கொடுக்குறப்போ வந்து அவங்க பிரைஸ், அவங்க சொல்ற பிரைஸ் தான். இப்போ ஆஸ் லாங் அஸ் வந்து கன்சியூமர்ஸ் ரெடியா பாக்குறதுக்கு இருக்காங்க, நீங்க 1000 ரூபாய் டிக்கெட் ரேட் சொன்னாலும் வாங்கி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்றப்போ அவங்க அந்த பிரைஸ்க்கு அவங்க விற்க தான் செய்வாங்க. அதுவும் இல்லாம லாஸ்ட் படம்ன்றதுனால அவங்க மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஆனா இந்த வாட்டி அப்படி பண்ணுவாங்களா? இது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெருசாக்கிடுவாங்களே இந்த எது வாட்டி. சின்ன பிரச்சனை? இந்த பிரைஸ் டிக்கெட் ஹைட் பண்ணுவாங்க கமல், விடுங்க. என்னதான் பிரச்சனை பண்ணாலும் எல்லாத்துக்கும் தான் பண்றாங்க. என்னதான் இது பண்ணாலும் வரும். இல்ல பரணி ப்ரோ, பாலிடிக்ஸ் சைட்ல அவருக்கு அது இதாகும். நெகட்டிவா சொல்லுவாங்க, அது நெகட்டிவா சொல்லுவாங்கல்ல. அதனால இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பண்ணாலும் அது தியேட்டருக்காரங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட் தான், பாத்துக்கலாம். பெங்களூர்ல அபிஷியலாவே போயிட்டு இருக்கு 1000 ரூபான்னு. சென்னையில இதுல வேற போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சென்னையில அதுக்குள்ளேயுமா டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? பிளாக் பண்றாங்க. பிளாக் பண்றாங்களா? பல்கா ஃபேன் ஷோ. ஓகே ஓகே. சரி ஓகே. யாரும் எதுவும் சொல்லலைன்னா 10 மணி மேல ஆச்சு, முடிச்சிடலாம். ஓகே பரணி, பாய். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.